நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். அரங்கேற்றம், மாதவியினுடைய அரங்கேற்றம். இதெல்லாம் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக எழுதியிருக்கேன். அந்த காலத்தில் ஸ்டேஜ் உயரம் எவ்வளவு? 2 அடி உயர்ந்தேன். நீள அகலம் எவ்வளவு? 14 அடி 16 அடி. உயரம் எவ்வளவு? 8 அடி உயரம். சரி, அதில் இந்த பக்கம் ஒரு செட்டிங்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் ஒரு செட்டிங்ஸ்னால் அழகாக ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், இவ்வளோ அகலத்துக்கு. அப்படி ஒரு செட்டிங் வச்சுருப்பேன். அப்படி ஒரு செட்டிங் அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். அந்த செட்டிங்ஸு. அப்புறம் அதுக்கு பேர் ஒருமுக எழினி, பொறுமுக எழினி. எழினினா திரைன்னு அர்த்தம். ஒருமுக எழினி, அது ஒரு முகம், இது பொறுமுகம். அங்கே இருக்கிறது இப்படி பார்க்கும், அதில் இருக்க பொம்மை இப்படி பார்க்கும், இது இப்படி பார்க்கும். அதனால் ஒரு முகம் பொறுமுகம், அதை எதிர்த்து பார்க்குற பொம்மை. அப்படி எழுதியிருப்பார். ஒருமுக எழினி, எழினினா திரைன்னு அர்த்தம். ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் அப்படி 2 திரை செட்டிங்ஸ்னு பேர் இது வைத்திருப்பார்கள். மேலே அப்படி இழுத்து போட்டிருப்பாங்க ஒரு துணி, அதுக்கு பேர் மாலை தாமம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? மாலை தாமம். அப்புறம் இன்னொன்று ஒரு எழினி, அது கறந்து வரல் எழினி. அப்படின்னா அதுவாக மேலே போயிடும், அப்புறம் அதுவாக கீழே இறங்கும். கறந்து வரல் எழினினா அது தானே மறைஞ்சு போயிடும், கீழே இறங்கிடும். அதுக்கு பேர் கறந்து வரல் எழினி. எழினினா திரைன்னு அர்த்தம். ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் கறந்து வரல் எழினியும். இதெல்லாம் தான் நாடகம் மேடை. இப்போ நாடக மேடைலாம் அப்படி இல்லை, சும்மா ஆடுறாங்கிறேன் சார். எங்கே சார் ஸ்க்ரீனே காணும், அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு ஆடுறா அப்படிங்கிறேன். அவன் சொல்கிறேன், நான் ஆடிச்சேன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க சார் அப்படிங்கிறேன். கற்பனை பண்ணப்படாது, அதெல்லாம் இயற்கையாக பண்ணணும். கறந்து வரல் எழினி அப்படியே தூக்குங்க. தூக்குற போது எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படும், தெரியுதா? ஆர்வம் ஏற்படாத எந்த நிகழ்ச்சியும் பிரயோஜனம் இல்லை, தெரிஞ்சுங்க. ஆர்வம் ஏற்படாது. இப்போ உங்களுக்கு பசியே இல்லை, 5-6 பலகாரம் வைக்கிறாங்க. உங்களுக்கு பசியே இல்லை, 5-6 பலகாரம் வச்சா அதில் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குமா? இந்த பைக்கு வேண்டாம், அது வேண்டாம், வேண்டாப்பா, வேண்டாம். நான் இப்படித்தான் ஒரு விசேஷத்தில் இலையில் நான் கொண்டு உட்காந்துச்சா, நான் உட்காந்தோன்னு ஒருத்தன் கொண்டாந்தேன், இல்லை வேண்டாப்பா அப்படின்னு. அடுத்து ஒருத்தன் கொண்டாந்தேன், வேண்டான்னு. என்னை பக்கத்தில் இருந்த என் தொழிலை தட்டி, சார் நீங்கள் வரிசையில் உட்காந்துக்கிட்டு இலையில் உட்காந்து வேண்டான்னா எங்களுக்கு ஒன்றும் வராது சார் இப்படி சொன்னேன். நீங்கள் இலையில் உட்காந்துக்கிட்டு வேண்டான்னா அப்புறம் எங்களுக்கு ஒன்றும் வராது. இந்த வரிசையை வச்சாச்சு போட்டுருக்குன்னு போயிடுவேன். அதனால் உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ தயவு செஞ்சு நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் சாப்பிட வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்க, எங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தாங்க நான் இலையில் உட்கார்றது இல்லை. ஏன்னா என்ன, நம்ம சாப்பிட முடியாது. சும்மா எதுக்கு உட்காந்துக்கிட்டு அனாவசியமாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இதுக்கு போய் இலையில் யார் உட்காரணும் தெரியுமா? நல்லா பசிக்கிறவங்க போய் இலையில் உட்காரணும். இன்னும் எல்லாம் வச்சுட்டு இருக்கலாம், வச்சுட்டு போப்பா, அப்படி சாப்பிடணும். அதுக்கு தாங்க போகிறது. 4 இடத்துக்கு போகிறது எதுக்குன்னா நல்லா சாப்பிட்றதுக்குதான். சில பேர் சாப்பிட மாட்டேன். இப்போ நான்லாம் சாப்பிட்றக்குள்ள ஆள் இல்லை. அதனால் நல்லா சாப்பிட்றவங்க போய் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பாட்டுக்குள்ள ரசனை. அது மாதிரி நடனம், அதுக்குள்ள ரசனை. ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, இதெல்லாம் நாங்கள் நடிச்சிருக்கோம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது, கண்ணனூர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது, அங்கே ஆதி மூலம்னு ஒரு டிராயிங் மாஸ்டர் இருந்தார்.
அவ்வளவு சீன் அவர் எழுதினாருங்க. ஒரு டிராயிங் மாஸ்டர் எழுதின சீன் தான் இன்னைக்கு அங்கே தொங்குது. என்ன செய்வார் தெரியுமா? இப்படி ஒரு கோவலை நிறைய மைய எடுத்துப்பார், விரிச்சு வச்சிருப்பாரு, அவ்வளோ உயரத்துக்கு விரிச்சு வச்சிருப்பாரு, கீழே தரையில் விரிச்சு வச்சுட்டு அந்த மைய தூக்கி அப்படி கொட்டுவார். மைய தூக்கி அப்படி கொட்டுவாருங்க. கொட்டினோடனே அங்கிட்ட அங்கிட்ட இருக்கும். ஒரு ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு அப்படியே போடுவார். அப்படி போட்டாச்சுன்னா பார்த்தா ஒரு பெரிய ஆலமரம் வந்துடும். கொஞ்சம் இடத்துல ஒரு ஆலமரம் வந்துடும். அப்புறம் பார்த்தா 2 குருவி அதுலேருந்து ஒரு குருவி 2 குருவி இருக்கும். கீழே பார்த்தா ஒரு நாய் போய்கிட்டு இருக்கும். ஒரு வீதியை போட்டுவார். அவன் தாங்க ஆர்டிஸ்ட்டு, அவன் தாங்க ஓவியன். அப்படிலாம் எழுதுறவன் அந்த காலத்தில் இருந்தேன். இப்போலாம் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை நாங்கள்லாம் படித்தோம், நாங்கள்லாம் வேலை பார்த்தோம், எங்களுக்கெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நாங்கள்லாம் நடித்தோம். அதனால எங்களுக்கு இதை பற்றியெல்லாம் பேச தெரியுது. ஒருமுக எழினி எல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணது. எல்லாம் ஒவ்வொரு சீனுக்கும் நடுவில் ஒருமுக எழினி இருக்கும். ஒவ்வொரு சீனுக்கும் ஒருமுக எழினி. அடுத்த 4-5 சீன் இருக்கும். 5 சீனுக்கும் ஒருமுக எழினி. நல்லா ஃபாலோ பண்ணுறீங்களா நீங்கள்? ஒவ்வொரு சீனுக்கும் ஒருமுக எழினி, ஒருமுக எழினி, ஒருமுக எழினி, ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, பொறுமுக எழினி, பொறுமுக அப்படி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் மேலேருந்து கறந்து வரல் எழினி. அங்கேருந்து ஒருத்தன் இழுப்பேன், இழுத்தா அது கீழே வரும். அப்புறம் இழுப்பேன், மேலே போயிடும். அடுத்த கேரக்டர் வந்துடுவான். நடிக்கிறவன் வந்துடுவேன். நடிக்கிறவன் உடனே வந்துடுவாங்க, பறந்துக்கிட்டு வந்துடுவாங்க. அவனுக்கு ப்ராம்ப்டருங்க உட்காந்து சொல்லிக் கொடுப்பேன். அவன் மறந்துட்டானா அவன் சொல்லிக் கொடுப்பேன். சில பேர் ப்ராம்ப்டருக்கே சொல்லிக் கொடுப்பேன். இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். நடிப்பாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய நடிச்சிருக்கோம். சிறு பிள்ளையிலேயே நடிச்சிருக்கோம். ஒருமுக எழினியும் ஒருமுக எழினியும் கறந்து வரல் எழினியும். இப்போ ஸ்டேஜை பற்றி சொல்லிட்டேன். ஸ்டேஜ் உயரம் எவ்வளவு? 2 அடி உயர்ந்தேன். நீள அகலம் எவ்வளவு? 14 அடி 16 அடி. உயரம் எவ்வளவு? 8 அடி உயரம். அங்கே மேலே மாலைத்தாமம், ஜால்ரான்னு சொல்கிறான்ல, அந்த ஜால்ராவுக்கு பேர் தான் மாலைத்தாமம். அது ரொம்ப அழகாக இருக்கும், மாலைத்தாமம். இந்த பக்கம் செட்டிங்ஸு ஒருமுக எழினி, இந்த பக்கம் பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி. இப்படி எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. அரங்கேற்றம் ஆரம்பிக்க போகுது. அரங்கேற்றம் ஆரம்பிக்க போகிற போது அவன் வலத்தூண் எய்தல், வலக்கால் மேலெடுத்து வைத்து, நல்லா கவனிங்க, வலக்கால் தான் எடுத்து வைக்கணும். நடனம் அரங்கேற்றத்துக்கு வீட்டுக்கு போனாலும் கல்யாணம் பண்ணி போனாலும் புருஷன் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது வலக்காலத்தை எடுத்து, சில பேர் பொம்பளை பிள்ளைக்கு சொல்லிவிடுவா, வலக்கால் எடுத்து வலக்கால் எடுத்து. அதுக்கு எது வலக்கால்னே தெரியாமல் போயிடும். இதுக்கு படுத்துகிற பாட்டில் அது கரெக்டாக வலக்காலத்தை எடுத்து வைக்கும். இதுக்கு படுத்துகிற பாட்டில் அதுக்கு எது வலக்கால்னு தெரியாமல் போயிடும். அதனால் வலக்கால்ங்கிறது சில பேருக்கு இங்கிலீஷில் சொன்னால் தான் தெரியுது. ரைட் லெக் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. தமிழில் சொன்னால் தெரியலப்பா. வலக்கால் அப்படின்னா அது என்ன கால் சார் இருக்குங்க? அதனால் வலக்கால் எடுத்து வைத்து தலையரங்கேறி வலத்தூண் சேர்தல் மரகன மொழிவ. இப்படி ஏறி வலத்தூணுக்கு போகணுமா. வலக்கால் எடுத்து வைத்து ஏறி வலத்தூண் சேர்தல் மரபன மொழிவ. அப்படி அங்கே போய் சேருவாங்களாம். அங்கே போய் நிற்கணுமா அவன் முதல்ல. அப்படி நின்னா அந்த வரிசையில் யார் யார் நிற்கிறா அப்படின்னா, இயற்றமிழ் ஆசிரியன், இசையாசிரியன், அந்த பாடலாசிரியன், அதுக்கப்புறம் யாழாசிரியன், குடலாசிரியன், தன்னுமை ஆசிரியன், இவ்வளவு பேர் அங்கே வரிசைக்கு நிற்கிறாங்க. என்ன உடனே அந்த மாத்தியங்கள் முழங்கும். தாமந்திரிகை, தாமந்திரிகைன்னா இந்த டக்கு 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 புக்கு டக்கு புக்கு டக்கு புக்குன்னு சத்தம் போடுது பாருங்க, மொத்தமாக சத்தம் போடுது பாருங்க, அதுக்கு பேர் தாமந்திரிகைன்னு பேர். இப்போ அதான் நிறைய சத்தம் போடுது. அந்த காலத்தை அதுவும் வச்சிருந்தேன். ஆனால் குடல் வழி நின்றது யாழே. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் வேற எங்கேயும் கற்றுக்க முடியாது. குடல் வழி நின்றது யாழே. குடல் வாசிக்கிறான்ல, இந்த குடலுடைய ஓசை கேட்குதா? யாழ் வாசிக்கிறான். அந்த குடலை விட யாழ் கொஞ்சம் பலமாக இருக்கும் சத்தம். ஆனால் அவன் பதமாக வாசிக்கிறான். அந்த குடல் என்ன ஓசை கொடுக்குதோ அந்த ஓசைக்கு தான் யாழும் வாசிக்குது. குடல் வழி நின்றது யாழே. யாழ் வழி நின்றது தன்னுமை. தன்னுமைனா மிருதங்கம், தன்னுமைனா மிருதங்கம். மிருதங்கம் வாசிக்கிறேன். அது யாழ் என்ன ஒலியை கொடுக்கிறதோ அந்த ஒலியோடு அது நிறுத்திடுறேன். அப்போ ஒன்று போட்டு அமுக்கலை. இப்போ எது எதை போட்டு அமுக்குதுன்னே தெரியல. ஒன்றும் கேட்காதுங்க. இப்போ டக்கு புக்கு டான் 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 பாடுறேன்.
என்னன்னே நமக்கு தெரியல. நீங்கள் அப்படிலாம் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் இசை இல்லை. அதனால் என்ன அழகா சொல்லும், குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி நின்றது தன்னுமை, தன்னுமை பின்வழி நின்றது முழவு. முழவுனா முரசு, தன்னுமை பின்வழி நின்றது முரசு. அப்போ தன்னுமைனா இது மிருதங்கம், மிருதங்கத்துக்கு அப்புறம் முரசு. முரசு இன்னும் கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு பதமாக அடிக்கிறேன் அதையும். அப்புறம் அந்த முழவு வழி பின்வழி நின்றது தாமந்திரிகை. தாமந்திரிகைனா மொத்தமாக வாசிக்கிறது, தாமந்திரிகைனா மொத்தமாக வாசிக்கிறது. அதையும் வாசிக்கிறேன், எல்லாத்தையும் சேர்ந்து வாசிக்குதுங்க. இதில் குழல் எது, யாழ் எது, தன்னுமை எது, மிருதங்கம் எது, முரசு எது, தாமந்திரிகை எது நமக்கு தெரியாது. அவ்வளவு அழகா ஒன்று வாசிக்குது. இதுதான் ஆடல் பாடல் அப்புறம் அழகு. இப்போ இவட்ட அழகு இருக்கு. ஆடல் ஆட போடா, பாடல் பாடுறா. இப்போ பாடல் தெரியும் இவளுக்கு, இவளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இயற்றமிழ் ஆசிரியர் இங்கே இருக்கேன். இயற்றமிழ்ல என்ன, பாட்டு எழுதுறவன். அவனை இசையாக எழுதுனா இசைத்தமிழ் ஆசிரியன். இயற்றமிழ் ஆசிரியன் எழுதி கொடுத்த பாட்டு அவன் பாடுறான். அதுக்கு தகுந்தாப்புல வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கின்றன. எல்லாம் ஜனங்களெல்லாம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அரங்கேற்றம் நடக்குது, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதுக்கு யார் தெரியுமா தலைமை தாங்கிறா? சோழ மகாராஜா தலைமை தாங்கிறாரு. சோழ மகாராஜா தலைமை. இது மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? சோழ மகாராஜாவே தலைமை தாங்கிறார். இப்போ நம்ம சிலப்பதிகாரம் நடத்துகிறோம் வச்சுக்கோம். இப்போ நமக்கு ஸ்டாலினே வந்து தலைமை தாங்கிறாரு. வரலாம்ல, வரப்படாதுன்னா இருக்குது, வரணும். அவர் சிலப்பதிகாரம்னு ஒன்று நடக்குது, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம், அது நடத்துகிறாங்க. நாம் அதுக்கு போவோம் அப்படின்னு அவராக வந்துடணும். அவர் நரிக்குறவை வீட்டுக்கெல்லாம் போனார்ல, நரிக்குறவை வீட்டில் சாப்பிட்டார், பார்த்துல டிவியில் காட்டினேன். நரிக்குறவை வீட்டில் அது ரொம்ப ருசியாக காரமாக இருந்துச்சா, ஆனால் ருசியாக இருந்துச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. நரிக்குறவை வீட்டுக்கு போனார்ல, இதுக்கு வர வேண்டாமா? இது வந்தாச்சுன்னா இதுக்கு மக்களுடைய ஆதரவு வந்துடும்ல. நம்ம எதை கவனிக்கணும், எந்த திசையில் நம்ம பயணிக்கணும், அது நமக்கு தெளிவாக தெரியணும். ரொம்ப பேருக்கு பயணம்ங்கிறது கால் போல போக்கில் பயணம்னு வச்சுருக்கு. கால் போல போக்கில் பயணம் இல்லை, கருத்து போகிற வழியில் நம்முடைய பயணம் நடக்கணும். இப்போ அவன் மேலே ஏறிட்டா, வலத்தூண் மேலே வைத்து ஏறி வலத்தூணை போய் அடைஞ்சிட்டா. வலக்கால் வைத்து மேலே ஏறி வலத்தூண் போய் பொருந்தின உடனே அவன் பாட ஆரம்பிக்கிறா. அவன் பாடுற போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா கருவிகளும் சேர்ந்து வாசிக்கிறார்கள். ஆனால் ஒன்று அழுத்தலை, அமுக்கலை. இப்போ எம்எஸ் பாடுவாங்க, எம்எஸ் பாடினா, எம்எஸ் சுப்புலட்சுமி பாடினா குழல் யாழ் தன்னுமை எல்லாம் வாசிப்பார்கள். ஆனால் அவளுடைய குரல் தனியாக கேட்கும், அவளுடைய குரல் தனியாக கேட்கும். அந்த குரலை அந்த வாத்தியங்கள் அமுக்காது, அமுக்கப்படாது, தெரியுதா? அதனால் குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி நின்றது தன்னுமை, தன்னுமை வழி நின்றது முழவு, முழவு வழி நின்றது தாமந்திரிகை. ஒன்று பின்னால் ஒன்று ஒழுங்கா வாசிக்கிறார்கள். இப்படியெல்லாம் வாசிச்சா தாங்க அது அரங்கேற்றம். அவன் பாட்டுக்கு டம் டும் டம் டும் இந்த முரசுகளை விட்டு அடிக்கிறான். இந்த சில முரசுகளை கொண்டாந்து விடுறான். ஐயா எவ்வளோ பெரிய டம் டும்னு சத்தம் போட்டு, அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வந்து கச்சேரிகள்லாம் அதெல்லாம் வரக்கூடாது. ரொம்ப அமைதியாக நடக்க வேண்டிய இடம். அவ்வளோ அழகா அந்த அரங்கேற்றம் நடக்குது. பாடுறா, ராஜா இருக்கிறேன், திறமை தாங்கிறேன், அதான் முக்கியம். அரங்கேற்றத்துக்கு ராஜா வந்திருக்கேன். ஏன் ராஜா வந்திருக்கேன் அப்படின்னா, அவன் நாட்டில் நடக்கிற அரங்கேற்றம், ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்கிற அரங்கேற்றம். ஆமாம், மாதவி மாதிரி ஒருத்தி அரங்கேற்றம் நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயமா? 7 வருஷ காலம் பயிற்சி விட்டு இருக்கிறா. 5 வயசுல ஆரம்பித்து 7 வருஷம் பயிற்சி விட்டு 12 வயசுல அரங்கேறா. அந்த குலத்தில் பிறந்தவள் ரொம்ப அழகா இருக்கிறா. அதை ராஜா உட்காந்து பார்க்குறேன். என்னம்மா ராஜா,
எப்படி ஆடுறேன். அந்த ஆசிரியர்லாம் வரிசைக்கு நிற்கிறேன். தெரியுதா? யாரெல்லாம் ஆசிரியர்களோ அவ்வளவு ஆசிரியர்கள் அங்கே மேடையில் நிற்கிறேன் என்று அவர்களெல்லாம் அதை மேற்பார்வை பார்க்க ரொம்ப அருமையாக அந்த நடனம் அரங்கேற்றம் நடந்தது. 2 மணி நேரம் நடந்தது. மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்தார்கள். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்தார்கள். பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப பாராட்டினார்கள். ராஜா என்ன செஞ்ச, ஒரு ராஜாவாக இருக்கிறவன் நல்ல பரிசு கொடுக்கணும். ராஜாவாக இருக்கவன் நம்மளை மாதிரி சாதாரண பரிசெல்லாம் கொடுக்கக்கூடாது. சாதாரண பரிசெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஒரு ராஜா அவனுடைய அந்தஸ்துக்கு தகுந்த பரிசு கொடுக்கணும். அவனுடைய அந்தஸ்துக்கு என்ன பரிசு கொடுத்தேன் அப்படின்னா தலைக்கோல் அறிவை பட்டம் கொடுத்தேன். தலைக்கோல் அறிவைன்னு ஒரு பட்டம். தலைக்கோல்னு சொன்னால் எதிரி சண்டை போடுற காலத்தில் அவனுடைய வெண்கொற்ற கொடையை பிடிச்சிருவாங்க. அவனுடைய வெண்கொற்ற கொடையை பிடிச்சி அந்த கொடையை அகற்றிட்டு அந்த கம்பு இருக்கு பாருங்க, அந்த கம்பை வச்சு கொடுப்பாங்க. அதான் தலைக்கோல்னு பேர். அதுக்கு பேர் என்ன? தலைக்கோல். அது ஒரு ரொம்ப புகழ்மிக்க ஒரு பரிசு. ஏன்னா எதிரி ராஜா அவனுடைய அந்த தலைக்கோல் கிடைக்கிறது கஷ்டம். அதை கொடுக்குறேன் அவளுக்கு. தலைக்கோல் அறிவைன்னு பேர். அந்த பட்டத்துக்கு பேர் அறிவைனா பெண்ணுன்னு அர்த்தம். தலைக்கோல் அறிவை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறேன். அப்புறம் 1008 களஞ்சுனா பொன், 1008 பொன் ஒரு முடிப்பு கொடுக்குறேன். பொற்கிழி, இந்த எனக்கு பொற்கிழி கொடுத்தாங்க பாருங்க, அது மாதிரி அவளுக்கு ஒரு பொற்கிழி கொடுக்குறேன். 1008 களஞ்சுனா பொன், 1008 பொன் பரிசு கொடுக்குறேன். இது 2வது பரிசு. 1008 பொன் பரிசு கொடுக்கறது என்ன கணக்கு சொன்னேன், இனிமே இவளை யார் டான்ஸுக்கு கூப்பிட்டாலும், நடன அரங்காட்டம் பண்ண வேண்டும் என்று கூப்பிட்டா 1008 பவுன் கொடுக்கும்னு அறிவித்தேன். ஒரு முறையாக வழங்கினன். ஒரு முறையாக, அதான் ஒரு முறையாக வழங்கினன்னு அர்த்தம். இனிமே யாரு கூப்பிட்டாலும் 1008 பவுன் கொடுக்கணும். எவனாவது கூப்பிடுவானா? யோசிச்சு பாருங்க. எவனாவது கூப்பிட நமக்கு போதும் ஐயா. ஒரு முறை பார்த்துட்டு தான் அவள் பார்த்து நம்ம பார்த்துட்டோம், நம்ம நல்லா இருக்கு போதும். ராஜா கூப்பிடட்டும். நம்ம 1008 பவுன் எவன் வச்சிருக்கேன்? ஒரு முறையாக வழங்கினன்னு அர்த்தம். அதான் முறை. அவனை கூப்பிட்டா நீ ஒரு முறை கொடுக்கணும், 1008 பவுன் கொடுக்கணும். எங்களுக்கு வேண்டாம் சார்ன்னு. காரணம் என்னன்னா, எல்லாராலையும் 1008 பவுன் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதவங்கெல்லாம் இவளை போய் கூப்பிடக்கூடாது. இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி போய் கூப்பிட முடியுமா? எல்லாரும் எங்கள் ஊரில் ஒரு சங்கீத கச்சேரி நடத்துகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னா, அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்றுவா. வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தரம் இருக்குது, ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவேன். ஒரு முறையாக வழங்கினேன். தலைக்கோல் அறிவை பட்டம் கொடுத்தேன், அதுக்கு தலைக்கோல் கொடுத்தேன். 1008 களஞ்சு கொடுத்தேன். அப்புறம் ஒரு பச்சை மாலை கொடுத்தேன், மரகத மாலை. மரகத மாலை அப்படி போடுறேன், அவளுக்கு போட்டு விடுறேன் ஒரு மரகத மாலை. அதுவும் 1008 பவுன். அதுவும் 1008 பவுன் விலை உயர்ந்த மாலை, 1008 பவுன். அதை போட்டேன். 3 பரிசு அவளுக்கு கொடுத்தேன். தலைக்கோல் அறிவை பட்டம், 1008 பவுன் அது மாலை, அதுக்கப்புறம் பச்சை மாலை. இந்த 3ம் கொடுத்தேன். பச்சைன்னா மரகதை ரொம்ப விலை உயர்ந்தது, தெரியுதா? மரகத மாலை அது 1008 பவுன் பெறும். இப்போ மரகத லிங்கம், மரகத நடராஜா, அதெல்லாம் நீங்கள் இப்போ அதெல்லாம் அங்கே இருக்கலாம் தூக்கிட்டு போயிடுறேன். எல்லாம் ரொம்ப விலை, முந்தியெல்லாம் விலை தெரியாது அவங்களுக்கெல்லாம், இதுக்கெல்லாம் விலை கிடையாது அப்படின்னு இருந்தாங்க. இப்போ தான் அதுக்கெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தூக்குறாங்க. ஐயர் எப்போ போவார்னு பார்த்துக்கிறேன். ஐயர் போனோடனே பின்னாலே போய் அவரை கொண்டை விட்டு தூக்கிட்டு போயிடுறேன். பெரிய விநாயகர் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறேன். மரகத விநாயகரை, பெரிய பெரிய விநாயகர்லாம் உண்டு, இவ்வளோ பெரிய விநாயகர்லாம் மரகத விநாயகர்லாம் உண்டு, நான் பார்த்துருக்கேன். மரகதம்ங்கிறது ரொம்ப விலை. இந்த உத்தரவாசமங்கையில் பெரிய நடராஜா, இவ்வளோ நடராஜா, மரகத நடராஜா, என்ன அழகு, என்ன அழகு. வருஷத்தில் ஒரு நாள் தான் சந்திரன் களைவார்கள். அந்த ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு தான் ராத்திரி நம்ம சந்திரன் களைந்து அந்த மரகத மரகத நடராஜாவை பார்க்கலாம், மற்ற நாள் பார்க்க முடியாது. அப்படி மரகத நடராஜா. அதனால் மரகத மாலை போட்டு விட்டாரு மகாராஜா. இதை போட்டுக்கிட்டு வெளியில் வர்றார். இதுதான் அவளுக்கு. இதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள். அதில் கோவலம் ஒருத்தன். இப்போ தான் கதை ஆரம்பிக்குது, நம்ம கதை இப்போ தான் ஆரம்பிக்குது.
இவன் போகாமல் இருந்திருந்தானே இந்த கதையே கிடையாது. அவன் பாட்டு கண்ணையோட ஒழுங்காக இருந்திருப்பேன். அவன் கண்ணோட ஒழுங்காக இருக்கக்கூடாதுன்னு கதை விதி, புரியுதா? அதனால் அவன் பெரிய கலைஞன், பெரிய கலைஞன். இந்த கலைஞர்களை நீங்கள் நிறுத்த முடியாது, தெரியுதா? கலைஞர்களை நிறுத்த முடியாது. இந்த நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் நல்ல கலைகளை நேசிக்கிறேன் இருப்பேன். நம்ம தூங்கணுன்னு எந்திரிச்சு போயிடுவேன். எங்கடா போனேன்? அங்கே கூத்து நடக்குது சார், இந்த கூத்தை பார்க்க போனேன். ஏன்டா அங்கே என்னடா போய் பார்த்தேன்? அங்கே நல்லா வாசிக்கிறாங்க சார், நல்லா பாடுறாங்க, அதை கேட்க போனேன் அப்படின்னா. ஏன் காரணம் என்ன? இவனுக்கு அதில் இஷ்டம் இருக்குது, அவனை தடுக்க முடியாது. நீ அவன்கிட்ட நீ இதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னா அவங்க டீம்லேயே நான் வரல சார், நான் போகிறேன்னு போயிடுவேன். கலை நுட்பம் உடையவன், கலை ஆர்வம் உடையவன், கலைக்கு பின்னால் தான் போவேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவனை நீங்கள் தடுக்கவே முடியாது, எந்த காரணத்தை முன்னிட்டு தடுக்க முடியாது. அவனுக்கு தீனி போடணும், அதான் முக்கியம். அவனுக்கு தீனி போடணும். இப்போ இவன் நல்லா பார்த்தேன், இவளுடைய அழகு, ஆடல், பாடல், அவளே ஆடுறேன், அவளே பாடுறான். இப்போலாம் ஆடுறது வேற, பாடுறது வேற. இப்போ சினிமாவெல்லாம் ஆடுறவங்க பாடுறதில்ல, பாடுறவங்க ஆடுறதில்ல, ரெண்டுமே இல்லாமல் சும்மா வந்து நிற்கிதுங்க. அது யாரோ ஒருத்தன் ஆடுறேன், யாரோ ஒருத்தன் பாடுறேன், எல்லாம் சம்மந்தம் இல்லாமல் சினிமாவில் காட்டுறேன். இதெல்லாம் அவ்வளோ பொய். ஆனால் இவ அரங்கேற்றம் அப்படி நடக்கலை. ஆடல், பாடல், அழகு, இது மூணுலையும் அவன் கவரப்பட்டான். கடைசியாக இருந்து பார்த்தேன் 2 மணி நேரம், அப்படியே கவரப்பட்டேன். அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த காவிரி பூம்பட்டினத்திலேயே சிறந்த கலைஞன் யார் அப்படின்னா கோவலன். அது தெரிஞ்சு வச்சிருக்காவ. ஆமாம், அந்தந்த ரூட்டில் உள்ளவளுக்கு அந்தந்த ரூட்டு தெரியும்ல. இங்கே நல்ல சமையல்காரன்னா சமையல் லைனில் உள்ளவனை கேட்டால் சொல்லு, இந்த ஆட்சங்க ரொம்ப பிரமாவன் சமையல், நீங்கள் அவனை கூப்பிடுங்கன்னு சொல்கிறான். மத்தியில் இந்த கார் வச்சுருக்கோட கடை, எதப்பா சரியான கார் அப்படின்னா, இந்த வேன் நல்லா இருக்குது சார், அதுக்கு எடுத்து போகணும். அந்தந்த ரூட்டில் உள்ளவனுக்கு அது தெரியும். இவ அவ்வளோ பெரிய காவிரி பூம்பட்டினத்தை, காவிரி பூம்பட்டினங்கிறது மெட்ராஸோட பெருசு, தலைநகரம். தலைநகரத்தில் இருக்க ராஜாவே வந்து தலைமை தாங்கிறேன், அவனுக்கு பட்டம் கொடுக்குறேன், பரிசு கொடுக்குறேன், பாராட்டுறேன். பாராட்டிட்டு அவன் போயிட்டேன். இவன் அதை உட்காந்து பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப நல்லா ஆடுறா, நல்லா பாடுறா. இதெல்லாம் கண்ணகி பண்ணலை, தெரிஞ்சுங்க. கண்ணகி அழகா இருக்கா, நல்ல அழகு. ஆனால் ஆடல், அவனுக்கு ஆடல் தெரியாது. பாடல், அதுக்காக நம்ம ஆடல் பாடலாம் கற்றுக்க முடியுமா? கல்யாணத்துக்காக? கல்யாணத்துக்கெல்லாம் ஆடல் பாடல் கற்றுக்கிட்டா தான் கல்யாணம் நடக்குன்னா ஒருத்தருக்கும் கல்யாணம் நடக்காது. ஒருத்தன் ஒரு பையனை, உனக்கு எப்படா பொண்ணு வேணும் அப்படின்னு அவன் சொன்னேன், எனக்கு பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்ல லட்சணமாக இருக்கணும். சரி, நல்ல செக்கச்சவேன்னு இருக்கணும், தெரியுதா? நல்ல சிவப்பாக இருக்கணும். சரி, நல்லா ஆடணும், பாடணும், எல்லாம் பண்ணோன்னு. அப்போ அவன் சொன்னேன், டேய் அப்போ உனக்கு பொண்டாட்டி தேவையில்லையா? இல்லைடா, யூ நீட் நாட் எ ஒய்ஃப், யூ நீட் எ டிவி சேனல்னு. உனக்கு கலர் டிவி தான்டா வேணும், ஒரு கலர் டிவி வாங்கி வச்சுக்கடா, அது கலர்ஃபுல்லாக இருக்கும், அது ஆடும் பாடும் எல்லாம் பண்ணும். ஒரு பொண்டாட்டி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னோ, கலர்ஃபுல்லாக டான்ஸ் ஆடணும்னா, கலர்ஃபுல்லாக பாடணும்னா எதிர்பார்க்கப்படாது. அவனுக்கு சொன்னான், டேய் யூ நீட் நாட் எ ஒய்ஃப், யூ நீட் ஒன்லி எ கலர் டிவி, யூ நீட் ஒன்லி எ கலர் டிவி, உனக்கு கலர் டிவி தாண்டா தேவை அப்படின்னு சொன்னேன். ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறவன் எப்படி இருக்கணும்? அடக்கமா ஒடுக்கமா, அது குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகிறதா, எல்லாரோடையும் ஒத்துமையாக இருக்கிறதா, அப்படி ஒரு பொண்ணு தாங்க வேணும். அப்படி எவனா சொல்கிறானோ சொல்லு. இப்போ மாப்பிள்ளை வேணும்னா பொண்ணுகள்லாம் கேட்குது, மாமியாரே இருக்கக்கூடாது, முதல் கண்டிஷன். மாமியார் மாமனார் இருக்கக்கூடாது, 2வது கண்டிஷன். அப்படியே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தாலும் ஒரு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் வாங்குகிற சம்பளத்தையெல்லாம் எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவோம், அவங்ககிட்ட கொண்டு கொடுக்கக்கூடாது. இது அரண்டு போகிறேன். மாப்பிள்ளையா இருக்குவேன், இதெல்லாம் கேட்ட உடனே அரண்டு போவேன்ப்பா. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறது, ஒரு பையன் என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணம்னா என்ன? இப்போ கல்யாணம்னா மாறி போச்சு, தெரியுதா? மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட
தீவரம் செய்வார் காண்பது கண் ஒன்பென்னை. அதானே கல்யாணம். மாமுது பார்ப்பான் மறைவழி காட்சிட மர வேதம் சொல்லியிருக்கு. அந்த முறைப்படி அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த முறைப்படி வாழ்க்கையை அவர்கள் தொடங்குகிறார்கள். வாழ்க்கையே அப்படி தொடங்குகிறார்கள். அப்படித்தானே தொடங்குகிறார் நம்முடைய இளங்கோடிகள். காண்பார்கள் நோன்பெண்ணையினார். அதை பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும்யா, பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொன்னாரு. இப்ப இவளுடைய ஆட்டத்தை பார்க்கிறேன். கண்ணைக்கு ஆட்டம் கிடையாது, பாட்டம் கிடையாது, அழகு உண்டு. அதையும் பார்த்தவன், ரசிச்சவன், வாழ்ந்தவன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, வெரைட்டி. இது ஒரு வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு வெரைட்டி. இவன் ஒரு கலைஞன். இவனுடைய கலைக்கு அவனால் தீவனம் போட முடியலை கண்ணகி. புரியுதா விஷயம் என்னன்னு? இதான் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அவன் தோத்து போற கண்ணகி. அதனால அவன் இதெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவன் இப்போ சப்ஸ்டிடியூட் கிடைச்சிருச்சு அவனுக்கு. அவனுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்னா என்ன? ஒரு பதில், ஒரு ஆள் கிடைச்சிருச்சு. அழகா இருக்கா. அவளும் இவனைத்தான் விரும்புகிறா. 12 வயசு இவனுக்கு. இப்போ அன்னைக்கு 16, இன்னைக்கு 20 வயசு, 8 வயசு வித்தியாசம். இவன் பெரிய கலைஞன். இவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவன் நினைக்கிறா. ஆனால் இவனை எப்படி சேர்த்துக்கிறது? இவன் கல்யாணம் ஆனவன். இவனை எப்படி சேர்த்துக்கிறது? சேர்த்துக்கணும். இதுதான் திருப்பம், வாழ்க்கையில் ஏற்படுகிற திருப்பம். திருப்பத்தில் எவனாவது ஒருத்தன் விழுவேன். திருப்பங்களில் எவனாவது ஒருத்தன் விழுவேன். இப்போ கோவலனே விழுகிறேன். இந்த வித்தியாசம். கோவலனே விழுகிறேன். அவன் என்ன செஞ்சா, ஒரு கூனியை கூப்பிட்டா. மாதவி கூனியை கூப்பிட்டு அவள் கையில் இந்த பச்சை மாலையை கொடுத்தா. பச்சை மாலையை கொடுத்து, நகர நம்பியர் திரிதரு தெருவில், நகர நம்பியர் திருதரு தெருவில். அங்கே அந்த ஊரில் இருக்கிற பணக்கார பயக பூரா திரிவாங்க. நம்பியர்னா பணக்கார பயகன்னு அர்த்தம். ரொம்ப அழகான வார்த்தை அது, நகர நம்பியர். ரொம்ப சான்றோர்கள்லாம் அந்த வீதியில் வரமாட்டாங்க, தெரியுதா? சான்றோர்கள் எல்லா இடத்துக்கும் வரமாட்டார்கள். நகர நம்பியர், நகரத்தில் இருக்கக்கூடிய பயக, 16 வயசு, 18 வயசு, 20 வயசு பயக. நகர நம்பியர் திரிதரு தெருவில். திரிதருன்னு அர்த்தம், அவன் திரியிற. அவன் இங்கே திரியிற தெருவில் இவ கையில் ஒரு மாலையை கொடுத்து, இப்போ போட்டான் பாருங்க மாலை, பச்சை மாலை. அந்த மாலையை கையில் கொடுத்து, இதை நீ விலை சொல்லு. இந்த மாலை மாதவிக்கு ராஜா போட்டது, சோழ மகாராஜா போட்டது. இது 1,00,000 பவுன். 1,00,000 பவுன். இதை யார் இதை 1,00,000 பவுன் கொடுத்து வாங்குறார்களோ அவர்கள் மாதவி அடைவார்கள் அப்படின்னு அவன் சொல்றா. அது எப்படி சொல்றாத? ஒரு ஒரு விற்பனை செய்கிற பாவனையில பண்றா. ஏன்னா எவனா ஒருத்தன் கண்டனை வாங்கிவிட்டானா, புரியுதா? அவளுடைய நோக்கம் யாரை விழுத்தாட்டணும்? கோவலன் விழுத்தா. அதில் வேற எவனா வந்து விழுந்துட்டானா? இப்போ நீங்கள் தண்ணியில் கம்மாயில் ஒரு பெரிய மீன் தெரியுது. அந்த மீனுக்கு நீங்கள் தூண்டில் போடுறிய. அந்த தூண்டில் எது விழுகணும்? மீன் விழுகணும். ஒரு தவளை விழுந்துச்சுனா அவன் தூண்டில் போடுறதே விட்டுருவேன். அதுக்கப்புறம் தூண்டில் போடுறதே விட்டுருவேன். ஏண்டாண்ணா, அது என்ன சார் தவளை விழுகுது? நான் தூண்டில் போட்டால் மீன் விழுகுன்னு போட்டால் தவளை விழுகுது, நமக்கு நேரம் சரியில்லை சார், நான் விட்டுட்டேன்றேன். தூண்டில் போட்டால் மீன் விழுகணும், தவளை விழுகக்கூடாது, தெரியுதா? இப்போ ஒரு தூண்டில் போடுறான். எப்படி போடுறான்? நகர நம்பியர் சிறிதரு தெருவில். அந்த அங்கே இருக்கிற பணக்கார பயெல்லாம் அந்த வீதான் தர்றாங்க. இவன் ஒரு பணக்கார பய. அழகா சொல்றாருங்க, நகர நம்பியர் திரிதரு தெருவில். திரிதருன்னா என்ன? சும்மா சுத்துறது. இப்போ ரொம்ப பேர் அப்படித்தான் சுத்துறேன். ஒருத்தர் 2 பேர்ல ரொம்ப பேர் அப்படி சுத்துறாங்க. எங்கேயாவது போய் மாட்டிக்குவேன், அப்படிக்குவேன், வீழ்ச்சி அடைவேன். இப்படித்தான் அந்த கதையெல்லாம் முடியும். கோவலங்கதை மாதிரி தான். அப்படி ஒரு பாவனை, பகர்வதோர் பாவனைங்கிற, விலை பகர்வதோர் பாவனை. விலைக்கு விற்கிறது மாதிரி அதை பாவனை பண்றாவ கூனி.
என்ன அது கூனி வயசானவன். அவன் இதை யாரு விலை கொடுத்து லட்சம் பவுன் கொடுத்து வாங்குறீர்களோ அவர்களுக்கு மாதவி உரியவள் அப்படின்னு சொல்றான். அவன் சொல்ற விலைக்கு அங்க யாரு வாங்குறவன் இல்லை. ஏன்னா எவனாவது வாங்குறவன் வந்துட்டான்னா, ஒருத்தன் ஒரு ஒட்டகம் வச்சிருந்தேன், அவனுக்கு இது பிடிக்கல. ஒருத்தனை கூப்பிட்டேன், டேய் நீ பிரமாதமா ஏலம் போடுவியாம்ல, நீ ஏலம் போட்டா எல்லாரும் போட்டி ஓட்டுக்கிட்டு வாங்குவாங்களாம்ல அப்படின்னா. ஆமாம், எனக்கு அப்படி ஒரு ராசி, நான் ஏலம் போட்டா எல்லாரும் போட்டி ஓட்டுக்கொண்டு வாங்குவார்கள் அப்படின்னா. சரிடா, இந்த இருக்கலாம் ஏமுட்டு ஒட்டகம், இதை நீ ஏலம் போடுறா அப்படின்னா. சரி அப்படின்னா ஏலம் போடுறேன். ஏலம் போட்டான், டேய் இது 10 ரூபாய்க்கு கூட ஒருத்தனை வாங்க மாட்டான்டாவே, இந்த இந்த ஒட்டகத்தை 10 ரூபாய்க்கு கூட ஒருத்தனை வாங்க மாட்டேன், ஆனால் நீ போடு, எந்த வரைக்கும் போடு, வாங்குற வரைக்கும் வாங்கட்டும் அப்படிங்கிறேன். அவன் ஏலம் ஆரம்பிக்கிறேன். ஏலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த ஒட்டகத்தை பற்றி பிரமாம பேசுகிறேன், அருமையாக வர்ணிக்கிறேன். அந்த ஆள் அந்த வர்ணித்த உடனே ஏலம் போடுறேன். இது இப்போ 100 ரூபாய் அப்படிங்கிறேன். அடுத்தாப்புல ஒருத்தர் 110, இவன் 10 ரூபாய்க்கு போகுதுங்க. அவன் 110 கேட்குறேன், 150, 200, 300. ஏன்னா அந்த ஒட்டகம் அவ்வளவு விலை உயர்ந்த ஒட்டகம், அதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு என்னுடைய பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்கிறேன். சொன்ன உடனே எல்லாரும் மேலும் மேலும் வேலைக்கு கேட்குறாங்க. வேலை கேட்குற போது அது கடைசியாக 1000 ரூபாய்க்கு போயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு போன உடனே அதுக்கப்புறம் யாரும் கேட்கல. நான் சொல்கிறேன், இதுக்கு என்ன விலை இருக்குங்க, இந்த மாதிரி ஒட்டகம் உலகத்திலே கிடையாது, இங்கே தான் இருக்குது, இதை விட்டுட்டா அப்புறம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது, அருமையான ஒட்டகம், அதனால் இதை யாராவது ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன், அதுக்கு மேலே விலை கேளுங்க அப்படின்னு. ஒருத்தன் 1100 ரூபா அப்படின்னு. எல்லாரும் ஆச்சரியம், 1100 ரூபாய்க்கு அப்படின்னா எவன் ஒட்டகத்தை விற்க சொல்லி கூட்டியா இருந்தானோ அவனே 1100 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன். 1100 ரூபா. இவன் கேட்டான், அவனை ஏன்டா நீ 1100 ரூபாய்க்கு கேட்டா அப்படின்னு. இல்லை, நீ சொல்ல சொல்ல அந்த ஒட்டகத்தினுடைய பெருமை எனக்கே இப்போத்தான் தெரிஞ்சுதுன்னு. இந்த ஒட்டகத்தினுடைய பெருமை எனக்கே இப்போத்தான் தெரிஞ்சுது அப்படின்னு. ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் வீட்டில் இருக்க, அவங்க பெருமை நமக்கு தெரியுதா? போன உடனே தான் அழுவேன் உட்காந்துக்கிட்டு. அது ஒரு கணக்கு, சத்தா அழுவேன், அது ஒன்று இவன் வச்சிருக்க கணக்கு. இருக்கிற போது நமக்கு பெரியவர்களுடைய பெருமையெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும். பெரியவர்கள் எவ்வளோ ஒரு வயசான ஒரு ஆட்சி வீட்டுக்குள்ளே இருந்தால், இத்த பெரிய வீட்டையும் ஒரு ஆட்சி பார்த்துக்குமே, இத்த பெரிய வீட்டுக்கு காவக்காரன் வைக்க வேண்டாங்க. ஒரு பெரிய வீட்டுக்கு ஒரு ஆட்சி போதும், உட்காந்து அது கூட தூங்காது, இடிச்சுக்கிட்டே இருக்கும், தெரியுதா? வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். சத்தம் கடிச்சா அது என்ன சத்தம், ஆறு அப்படிங்க, வந்தவன் ஓடி போயிடுவேன். நீங்கள் போன விற்பாடு தாங்க நமக்கு அதனுடைய பெருமை தெரியும். இவ அது விலை பகர்வதோர் பான்மையலாகி, விலை பகர்வதோர் பான்மையலாகி அப்படின்னு என்ன அர்த்தம்? விலைக்கு விற்கிறது மாதிரி ஒரு அமைப்பில் அவ விற்கிறா. அப்படி விற்கிற போது ஒரே ஒருத்தன் 1,08 பவுன் அப்படின்னு கேட்டேன். 1,08 பவுன் அப்படின்னு கேட்டேன். அவன் யாருன்னா கோவலன். உடனே கொடுத்துட்டான், இந்த கையில் கொடு வாங்கிக்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஏன் இவன் போட்டி போடுறாங்கிற போது எவனும் போட்டி போட முடியாது. அந்த ஊர்லேயே இவனுக்கு சமமான பணக்காரன் யாரும் கிடையாது, இவனுக்கு சமமான கலைஞன் யாரும் கிடையாது. தெரிஞ்சுங்க, இவனுக்கு சமமான பாடல் ஆடல் தெரிஞ்சவன் ஒருத்தரும் கிடையாது அந்த ஊரில். அது அன்பேரல், அன்ஈக்குவல். அவனுக்கு சமம் கிடையாது. அவனுக்கு சமமானவர்கள் மட்டுமல்ல, அவனுக்கு மேலானவர்களும் கிடையாது கோவலனுக்கு. அப்பேற்பட்ட அந்தஸ்தில் உடையவன், அவனுக்கு வசதி. அதனால் கொடுத்து வாங்கினோன்னா அவன் கையில் கொடுத்து, நீ மாதவி வீட்டுக்கு போ அப்படின்னு மாதவி வீட்டுக்கு கொண்டு போய் பாதையை காட்டினான். அவன் மாதவி வீட்டுக்குள்ளே நுழையிறான். அவனை கீழே விழுந்து கும்பிட்டு உள்ளே கூட்டி கொண்டு போனான். அங்கே ஒரு சாமி வீடு, அந்த வீட்டில் அவனை நிறுத்தி வச்சு மாலை போட்டுக்கிட்டான் 2 பேரும். மணமனை புக்கு அப்படின்னு கோவலன். அந்த கோவலன் போனானே மாதவி வீடு, அதை பற்றி இளங்கோடிகள் சொல்றாரு, மணமனை புக்கு. மணமனை புக்குன்னு அர்த்தம், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம். சும்மா போய்
அவளோட வாழ்க்கை நான் வாழலை. நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கப்படாது. நீங்கள் படிக்கிற போது அந்த முழு அர்த்தத்தையும் நமக்கு புரிஞ்சுக்கணும். இது சாதாரண கதை இல்லை, சாதாரண காப்பியம் இல்லை, ஒரு தெய்வ காப்பியம். அதனால மணமனை புக்கு, அது ஒரு கல்யாண வீடு, கல்யாண பெண் இவன் மணமகன். அந்த வீட்டில் அதற்குரிய ஏற்பாடுகள் இருந்தன. கோலம் போட்டுருந்துச்சு, விளக்கேற்றி வச்சிருக்கு, மாலை இருந்தது. இவன் எடுத்து அவளுக்கு போட்டேன், அவன் எடுத்து இவனுக்கு போட்டா. தாரும் மாலையும் மயங்கின, தாரும் மாலையும் மயங்கின அப்படின்னு இளங்கோடிகள் ரொம்ப இலக்கண சுத்தமாக சொல்லுவார். தாரும் மாலையும் மயங்கின, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். எதை விட்டு? தான் வாழ்கிற மனையகம் மறந்து, மனையகம் மறந்து. அவன் வாழ்ந்த வீடு எது? கண்ணகி வீடு தானே. அதை அப்படியே மறந்துட்டேன். காரணம் என்ன? அவன் கலையில் மூழ்கிட்டான். அவனுடைய கலை உணர்வுக்கு அவன் தீனி போட்டான். இப்படி ஒரு நாடகம் ஷேக்ஸ்பியரில் இருக்கு. இதுதான் இப்படி ஒரு நாடகம் இருக்கு. இது ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரான்னு ஒரு நாடகம் இருக்கு. நான் அதெல்லாம் மொழிபெயர்த்திருக்கேன், வாய்ப்பு இருந்தால் படிங்க. ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா. கிளியோபாட்ரா உலக அழகி, ஆண்டனி உலகப்பெரு வீரன். கிளியோபாட்ரா எகிப்தில் இருக்கா, நைல் நதி கரையில். ஆண்டனி அந்த நாட்டின் மீது படையெடுக்கிறான். அவன் படகுல வர்றா, படகே ஜெலு 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 ஜெலுன்னு இருக்கு. ஏன் அந்த நாட்டை படையெடுத்து வந்தவன் பெரிய வீரன் என்ன, அவன் அழகையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அவன் பின்னால் போயிடுறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஆண்டனி கிளியோபாட்ரா. கிளியோபாட்ரா உலக அழகியில் ஒருத்தி. அவன் இந்த ரோமாபுரியினுடைய நம்ம நாட்டினுடைய முத்துக்களத்தான் கிளியோபாட்ரா கரைச்சி குடிப்பாளாம். அதனால அவளை அழகாக இருந்தாலாம். அவளோட அவன் வாழ்க்கை நடத்தினான், பல ஆண்டுகள் வாழ்க்கை நடத்தினான். அப்படி வாழ்க்கை நடத்துகிற போது ஷேக்ஸ்பியர் சொல்வார், ஏஜ் கெனாட் விதர்கர் நார் கஸ்டம் ஸ்டேல்கர் இன்ஃபினிட் வெரைட்டிமே. இது ஒரு அருமையான தத்துவம். ஏஜ் கெனாட் விதர்கர். வயசு இருக்கு பாரு, அந்த வயசு அவளை வாட வைக்காது. இப்போ வயசாச்சுன்னா நம்ம இப்போ சில பேர் பார்க்குறான், என்னம்மா நீ நான் உன்னை பார்த்த மாதிரி இல்லையே, அப்படின்னு வயசாகிடுச்சுல சார் அப்படிங்கிற. ஏன் வயசாச்சுன்னா நமக்கு அழகு குறைஞ்சி போயிடும், நம்முடைய வேகம் குறைஞ்சி போயிடும். அது வயசினுடைய பாங்கு. ஆனால் ஏஜ் கெனாட் விதர்கர், விதர்னா காய்கிறது, ஏஜ் கெனாட் விதர்கர். அவளுக்கு என்ன வயசு வந்தாலும் அவன் அந்த காஞ்ச இலை மாதிரி விழ மாட்டான், காய மாட்டான். நார் கஸ்டம் ஸ்டேல்கர் இன்ஃபினிட் வெரைட்டி. இன்ஃபினிட் வெரைட்டினா அளவில்லாத பாவனைகள், அளவில்லாத பாவனைகள். அவளுக்கு அப்படி அளவில்லாத பாவனைகள் உண்டு. அந்த அளவில்லாத பாவனைகள் மூலம் அவனை திருப்திப்படுத்தினான், ஆண்டனியை திருப்திப்படுத்தினான். எப்படி திருப்திப்படுத்தலாம்? அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இவன் அழுதுகிட்டு போவாளாம், அவன் அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் சிரிச்சுக்கிட்டு போவாளாம். கான்ட்ராஸ்ட். அப்போ அவன் உடனே இவளிடத்துல கவனத்தை செலுத்துவேன் என்று ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாரு. அது மாதிரி நம்ம சிலப்பதிகாரத்தில் இந்த மாதவியினுடைய பங்கு, ஏஜ் கெனாட் விதர்கர் நார் கஸ்டம் ஸ்டேல்கர் இன்ஃபினிட் வெரைட்டி அப்படின்னு அதை சொல்லுவேன். அப்படியாக அவருடைய பாவனைகள், மாதவியினுடைய பாவனைகள், கூடலும் ஊடலும் கோவலர்க்கு அளித்து, கூடலும் ஊடலும் கோவலர்க்கு அளித்து. கூடல் அப்புறம் ஊடல், இந்த ரெண்டு இருந்தால் தான் வாழ்க்கை ரசிக்கும். ரெண்டையும் கோவலனுக்கு அவள் கொடுத்தாலாம். கூடலும் ஊடலும் கோவலர்க்கு அளித்து அப்படின்னு அதை இளங்கோடிகள் எழுதுறாரு. அதைத்தான் ஷேக்ஸ்பியரும் எழுதினார், ஆண்டனி கிளியோபாட்ரால. இப்படி கூடலும் ஊடலும் கோவலர்க்கு அளித்து, கலவியும் புலவியும் காதலர்க்கு அளித்து. இன்னொரு வரியில் சொல்றாரு, கலவியும் புலவியும் காதலர்க்கு அளித்து. அப்படியாக அவனை தன் வசத்திலேயே வைத்திருந்தாள். கலைஞர்களை தன் வசத்திலேயே வைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம், தெரிஞ்சுங்க. இவ அவனை தன் வசத்திலேயே வைத்திருந்தாள். ஏன்னா அவனுடைய கலை உணர்வுக்கு இவ தீனி போடணும். தீனி போட்டா. நான் சொல்றதுல ரொம்ப முக்கியமான பகுதி இப்போ சொல்றேன், தெரியுதா? அதனால கலவியும் புலவியும் காதலர்க்கு அளித்து,
ஊடலும் ஊடலும் கோவலர்க்கு அடித்து, இது அங்கே சொல்லப்படுகிற வரிகள். அப்படி அவனை தன் கண்ட்ரோலில் வச்சுருந்தான். அது ஆர்டிஸ்டிக் கண்ட்ரோல்னு சொல்லுது, கலை கட்டுப்பாடு அதுக்குள்ளே வைத்திருந்தா. அவன் அப்படி இருந்தேன், அதுக்குள்ள அப்படி இருந்துட்டு போயிருக்கலாம். அந்த கதை அது அப்படியே முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி இருக்கிற போது இந்த இந்திர விழா வந்தது. இந்திர விழா ஒரு 2-3 வருஷம் அவர்கள் அப்படி ஒற்றுமையாக சிறப்பாக வாழ்ந்தார்கள். இந்திர விழா வருது. இப்படி வர்ற காலத்தில் அவன் தன் மனையகம் மறந்து, கண்ணையோடு வாழ்ந்த வீட்டை மறந்துட்டான், அங்கே போகலை. இப்போ மாதவி வீட்டில் தான் இருக்கேன். பாவம் மாதவி வீட்டில் இருக்கிறதுனால கண்ணையை கொஞ்சம் வருத்தப்படலை. அவன் நம்ம விட்டு கூப்பிடணும். இப்போ இருந்தால் ஒருத்தி போய் சண்டையே போடுவா, விளக்கமாலை தூக்கிட்டு போய் சண்டை போடுவா, வாடி வெளியில் அப்படின்னு விளக்கமாலை தூக்கிட்டு போய் சண்டை போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த வேலைக்கெல்லாம் போகல. அவருக்கு அங்கே சந்தோஷமாக இருக்காரா? எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். கண்ணகியினுடைய மனநிலை எங்கே இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா. அங்கே சந்தோஷமாக இருக்கிறான்ல, இருக்கட்டும் அப்படின்னு. அவன் அதுக்கப்புறம் நகையே போடலை. ஏன் நகை போடலை? கணவனை பிரிஞ்சிருக்கா. கணவனை பிரிஞ்சிருக்கிற போது நகை போடுறதில்ல. நம்ம நாட்டு பழக்கம் என்னன்னா, கணவனை பிரிந்திருக்கிற போது நகை போடுறதில்லை. அதனால எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டா, எதுவும் போட்டுக்கல. ஆனால் மாதவி அவ்வளவு நகையும் போட்டிருக்கா. அவளுக்கு அவ்வளவு நகை ஏது அப்படின்னா, இவன் கொண்ட கொடுத்ததேன். இவள்கிட்டேருந்து ஒன்றொன்னா வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்துட்டேன். இந்த வீட்டில் இருந்த நகை பொருள்கள் எல்லாம் போயிடுச்சு, வந்துருச்சாங்க. அவன் பெரிய கோடீஸ்வரியாக வந்துட்டா. ரொம்ப நகைகள், ரொம்ப அழகாக இருக்கா. இவன் அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற போது இந்திர விழா வந்தது. பல இந்திர விழா வந்துருச்சு. ஆனாலும் இப்போ ஒரு இந்திர விழா வருது இந்த வருஷத்துக்கு. இது எப்போ நடக்கும் இந்திர விழா அப்படின்னா, சித்திரை மாதம் நடக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தொடங்குறது வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு முடியும். ஒரு மாதம் நடக்கும் சித்ரா பௌர்ணமியில் தொடங்கி. அதுக்காக அந்த காலத்துலேருந்தே சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. சித்ரா பௌர்ணமி நம்ம ஆற்றுல அழகர் இறங்குறாரு மதுரையில். அது எப்போ? சித்ரா பௌர்ணமி நினைக்கிறேன். ஆற்றுல அழகர் இறங்குறாரு. எந்த ஆற்றுல? வைகை ஆற்றுல. எங்கே இறங்குறாரு? மதுரையில் இறங்குறாரு. இதே ஆற்றுல அழகர் 250 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இறங்கினா தெரியுமா? தேனூன்னு ஒரு ஊர் இருக்கு, தேனூன்னு. அங்கே தான் இறங்கினார். வைகை அங்கே ஓடுது, அங்கே தான் இறங்கினார். அப்போ நம்ம அந்த ராஜ்யத்தை திருமல நாயக்கர் மன்னன் அரசாண்டார். அவன் நினைச்சான், அவன் மீனாட்சிக்கும் பக்தன், திருமாலுக்கும் பக்தன். அதனால என்ன நினைச்சேன், இந்த 2 விழாவையும் ஒன்னாக்கிடுவோம்னு நினைச்சேன். மீனாட்சி கல்யாணத்தையும் ஆத்திர அழகர் இறங்குதையும் ஒன்னாக்கிடுவோம் அப்படின்னு அவன். ராஜா நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ அவன் நினைச்சா நடத்த விட மாட்டேன். ஊர்வலம் விட்டுருவேன், உண்ணாவிரதம் இருப்பேன், பெரிய ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இப்போலாம் அப்படிலாம் நடத்த முடியாது. அவன் என்ன செஞ்ச, அந்த 10 நாள் திருவிழா அங்கே நடக்குது பாருங்க. மீனாட்சி அஷ்டதிக்கும் புறப்பட்டு போவா. அப்புறம் கல்யாணம் நடக்கும், அப்புறம் தேர் நடக்கும். அதோடு அந்த கதை முடியும். இவர் என்ன செஞ்சாரு, தேனூரில் போய் இறங்குற அந்த பெருமாளை அப்படி திருப்பி விட்டார். திருப்பி இங்கே வைகையில் மதுரையில் இறங்கலாம் அப்படின்னாரு. அவர் மாற்றி விட்டார். அங்கேயெல்லாம் இறங்க வேண்டாம், அங்கே ஒருத்தரும் வரமாட்டேங்கிறேன், ஊருக்கு கடைசியாக போய். இப்போ இதையே நம்ம எங்கேயாவது தாம்பரத்துறவையை நடத்துனோம்னா, நீங்கள்லாம் வருவீங்களா? வரமாட்டிய. நீங்கள் நல்லா நடத்துங்க சார், நாங்கள் இங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணுறோம், இங்கேருந்தே ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ராஜா செஞ்ச தேனூர்லேருந்து. அதனால் எல்லாம் அவ்வளோ மதுரையில் வந்துச்சு. கடைசி நாள் திருவிழா இது ஆற்றுல அழகர் இறங்குறது. அந்த திருவிழா முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்ச மறுநாள் ஆற்றுல அழகர் இறங்குறது. அதை பெருசாக கொண்டாடினேன். ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். பார்த்தா மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் 4 மாவட்டத்துலேயும் ஒருத்தனும் இல்லைங்க. வீட்டில் ஒருத்தனும் கிடையாது.
இப்போ நடந்துச்சுல, மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் 4 மாவட்டத்தில் ஒருத்தன் இல்லை, எல்லாம் அங்கே வந்துட்டேன் மதுரைக்கு. அதனால் போட்டு ஒருத்தர் தள்ளி ஒரு 5-6 பேர் தண்ணிக்குள்ள வைத்தேன். இதெல்லாம் நடக்கும். அதை அப்படி ஆக்கினது யாரு? திருமலை மன்னன். அவன் தான் திருமலை நாயக்கர் மகால் கட்டினவன். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எய்த்தாப்புல புது மண்டபம் கட்டினவன். அவன் ஒரு பெரிய ராஜா. ராஜாக்கள் அவருடைய பெருமைக்கு மண்டபம் கட்டுவார்கள், தெரியுதா? அவர்கள் பெருமைக்கு தகுந்த விழாக்களை ஏற்படுத்துவார்கள். இப்போ நம்மெல்லாம் அப்படி ஒரு விழா ஏற்படுத்தினா ஒரு சுண்டல் கொடுக்கல சார்மே, நமக்கெல்லாம் சுண்டல் கொடுக்குறோட சரி. நம்மளால் அப்படி விழாவெல்லாம் நடத்த முடியாது, ராஜாக்கள் நடத்த முடியும். அவன் நடத்தினேன். அதே மாதிரி இப்போ நம்முடைய கோவலனுடைய கலை இருக்கு பாருங்க, கலை உணர்வு. அதை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதை திருப்திப்படுத்தலாம். அப்படி திருப்திப்படுத்துகிற போது இந்த விழா வந்தது, இந்திர விழா. இந்திர விழா சித்திரை மாதம் ஆரம்பிக்கும், சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு. 30 நாளும் ஜனங்கள் அந்த விழாவில் வந்து கலந்து கொள்ளாது. அது எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, வஜ்ர கோட்டம். வஜ்ரம்னா தேவேந்திரனுக்குரியது, தேவேந்திரனுடைய ஆயுதம், அதான் வஜ்ராயுதம். அது வஜ்ர கோட்டம்னு பேர். அங்கே இருந்து குடத்தை எடுத்துக்கிட்டு போய் அப்புறம் இந்திரனுடைய கோட்டம் இருக்குது, தெரியுதா? அந்த கோட்டத்தில் போய் அபிஷேகம் பண்ணி அப்புறம் ஜனங்களை எல்லாம் வாங்க எல்லாம் விழா கொண்டாடுவோம் என்று விழா கொண்டாடுவார்கள். எல்லாம் இந்திரனுக்கு தான். அதான் இந்திர விழா. இந்திரனுக்கு தான் முக்கியத்துவம். இந்திர விழாவில் யாருக்கு முக்கியத்துவம்? இந்திரனுக்கு தான் முக்கியத்துவம். அவனுக்கு வஜ்ராயுதம். அதனால் வஜ்ராயுத கோட்டத்திலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அந்த அதை முன்னிலைப்படுத்தி அதை ரொம்ப அழகாக அதை நடத்தினார்கள். அந்த விழா நடந்தது. இந்திர விழாவை வானவர்களெல்லாம் வந்து பார்க்கிறார்கள், கந்தர்வர்களெல்லாம் வந்து பார்க்கிறார்கள். எல்லாம் இந்திரனுக்கு தான் அந்த விழா. அங்கே இருக்கக்கூடிய மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம், பூத சதுக்கம், இவ்வளவுலையும் இந்திர விழா தான் கொண்டாடப்படுகிறது. இவ்வளவுலையும் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஒரு மாத காலம் நடக்குது. மாதை கோவலன் அந்த விழாவை பார்க்க போனார்கள். தினம் பார்க்க போனார்கள். தினம் அவளுக்கு என்ன வேலை அப்படின்னா, ராஜ வேலை, ராஜ உத்தியோகம். அந்த இந்திர விழாவில் தினந்தோறும் அவன் ஆடணும், பாடணும். எங்கே பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்கேன், அங்கே ஆடணும், பாடணும். புறப்பட்டு வர்றாரு. அவன் குதிரை வண்டியில் வர்றேன். குதிரையை போட்டு ஒரு வண்டி ஓடுது, குதிரை வண்டி. இவன் வையம் புக்குங்கிற, வையம்னா கூட்டு வண்டி. கூட்டு வண்டி சந்தைக்கு வருது பாருங்க, அது கூட்டு வண்டி. கூட்டு வண்டியில் அவ வர்றா. 2 பேருமாக எங்கே வந்தார்கள்? கடற்கரைக்கு வந்தார்கள். காவிரி கடலோடு கலக்கும் இடம் காவிரி துறை. அங்கே வந்தார்கள். அங்கே வந்தால் புன்னை மர நீழல், புதுமணல் பரப்பு. புன்னை மரத்தினுடைய நிழல், புதுமணல் பரப்பு. அதில் ஓவிய விதானத்தை அப்படி சுற்றி கட்டுறா. அவன் ஓவிய விதானத்தை கட்டி வெளியில் இருக்க பார்க்க முடியாதபடிக்கு உள்ள 2 கட்டில் போடுறா. அந்த 2 கட்டிலுடைய கால் தந்தக்கால், யானையினுடைய தந்தத்தினால செய்த கால், அதை போடுறா. ஏன்னா அவ்வளோ வசதி. யானை தந்தமெல்லாம் என்ன விலை? அந்த தந்தக்கால் போட்ட அந்த கட்டிலில் உட்கார்ந்த உடனே அவன் என்ன செய்கிறா, மாதவி அந்த யாழை எடுத்தா கையில். அவன் நல்ல யாழ் வாசிப்பான், இவனும் நல்ல யாழ் வாசிப்பான். 2 பேரும் சிறந்த கலைஞர்கள். எடுத்து யாழை எடுத்துட்டா. அவன் முகத்தை பார்க்கிறா. அவன் முகத்தில் ஒரு துக்கம் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்? அவன் சிந்திச்சு பார்க்கிறா. இந்த 30 நாள் நாம் இங்கே மேடையில் ஏறி எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக ஆடணும், பாடணும். இது அவனுக்கு பிடிக்கல. இது அவனுக்கு பிடிக்கல. ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் பிடிக்காது, தெரியுதா? ஒரு ஸ்டேஜில் பிடிக்கும், ஒரு ஸ்டேஜில் பிடிக்காது. அதனால தான் இந்த ஆடல் பாடல் கலைஞர்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதோட விட்டுறணும். அப்புறமா நான் நடிக்க வேணாம். அது எங்கே போய் நிற்கிறது?
இப்போ பல கதைகள் அப்படிலாம் நடக்குது பார்த்தீங்களா. அதோட விட்டுறணும். ஆடல் பாடலில் உள்ளவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதோட விட்டுறணும். விட்டுட்டு வாழ்க்கைக்கு வந்துடணும். அது ஒரு ஸ்டேஜ். இப்போ இவ ராஜாவில் பரிசு கொடுத்துருக்கேன். இது ராஜ விழா. ராஜ விழாவில் அவன் ஆடணும் பாடணும். 30 நாளும் ஆடுறா பாடுறா. ரொம்ப பேர் பார்க்குறேன். இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் நினைக்கிறா. அதனால அவன் கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கேன். வாடிய மேனி வருத்தம் கண்டு, வாடிய மேனி வருத்தம் கண்டு. மேனிய வருத்தத்தினால வாடிடும். சரிதா? இதெல்லாம் ஒரு சைக்காலஜி. இவனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு யாழ் எடுத்துட்டான். பயந்த மாலை கையிலேருந்து யாழை வாங்கிட்டான். வாங்கி யாழ் வாசிப்போம். யாழ் வாசித்தா அவன் அப்புறம் அதோட சேர்ந்துருவேன், தாளம் போட ஆரம்பிச்சிடுவேன், அப்புறம் சந்தோஷம் ஆகிடுவேன் அப்படின்னு அவளுடைய சிந்தனை. யாழ் கையில் வாசித்து அதை நரம்ப மீட்டிட்டான். மீட்டின பிற்பாடு ராகம் வாசிக்கணும்ல, அவன் பேசாமல் இருக்கேன். இப்போ நீங்கள் பணியாரம் வடை எல்லாம் கொண்டாந்துட்டியே, தூக்கிட்டியே, ஒரு பிளேட்டில் எல்லாம் இருக்குது. சாப்பிட உட்காந்துருக்கேன். பணியாரம் வை, வடை வையின்னு சொல்லணும். சொல்லலைன்னா அதை கையில் வச்சிருக்க என்னப்பா இப்போ என்ன வைக்கன்னு கேட்பான். அவனே சொல்லணும். சொல்லலைன்னா அவன் கேட்பா. இப்போ இவனே சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன பாணி அப்படின்னு சொல்லணும். என்ன ராகம்னு சொல்லணும். அவன் சொல்லலை. அவன் சொல்லாதனால அவன் என்ன செஞ்சா, பாணி யாது. இப்போ கேட்குறா, பாணி யாது அப்படின்னு. ரொம்ப நுட்பமான இடங்கள்லாம். கண்ணகி இதுவரை ரொம்ப குறைவாத்தான் பேசினான். ஆனால் மாதவி 2 வார்த்தை தான் பேசினான். மாதவி அதை விட பேசவே இல்லைங்க. இந்த 2 வார்த்தை தாங்க அவள் பேசினான். கண்ணகி ரொம்ப குறைவாக பேசினான். ஆனால் மாதவி 2 வார்த்தை தான் பேசினான். என்ன வார்த்தை பேசினான்? பாணி யாது. நான் இப்போ என்ன ராகம் பாடுன்னு அவனை கேட்குறான். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விலை பாடலாம். இருந்தாலும் அவன் ஒரு பெரிய கலைஞன். அதனால கேட்குறா, பாணி யாது அப்படின்னு. அவன் பதில் சொல்லலை. ஏன்னா அவன் தான் ஒரு துக்கமாக இருக்கானே, அவன் ஒரு வருத்தமாக இருக்கான். அவனுடைய வருத்தத்தை நீக்கிறதுக்கு தான் அவன் கேட்குறா. யாழை வாசிக்க எடுத்துட்டா. அவன் பதில் சொல்லலை. பாணி யாது பதில். உடனே என்ன செஞ்சா, கெட்டிக்காரத்தனமா அந்த யாழை தூக்கி அவங்க கையில் பிடிச்சிட்டான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இதெல்லாம் ஒரு உன்னதமான இடம். இதெல்லாம் நம்ம நுட்பமாக புரிஞ்சு படித்தாத்தான் அதனுடைய நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்பதை விளக்குகிற இடங்கள். உடனே அதை தூக்கி அவங்க இது யாழை கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவன் பாட ஆரம்பிக்கிறான். சுருதி சேர்த்து அவன் பாட ஆரம்பிக்கிறான். என்ன பாடுறான்? மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விழிச்சொல்லி நடந்தாய் வாழி காவேரி. ரொம்ப நல்லா பிரமாதமாக பாடுறேன். திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை இதனை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கங்கை இதனை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண் மண்ணும் மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி அப்படின்னு ஒரு பாட்டு போடுறேன். அப்படி இன்னொரு பாட்டு, என்ன பாட்டு போடுறேன்? மண்ணும் மாலை வெண்குடையான் வளையாச் செங்கோல் அது ஓச்சி கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கன்னிதன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கடற்கண்ணாய் மண்ணும் மாதர் பெருங்கற்பென்று அழிந்தேன் வாழி காவேரி அப்படின்னு அருமையான பாட்டு. இது காணல் வரின்னு பேர். இதுக்கு பேர் என்ன? காணல். சுந்தரேசன் ஒருத்தர் அந்த காலத்தில் குழந்தையில் இருந்தார். குழந்தை சுந்தரேசன் பேர். குழந்தை. நீங்கள்லாம் அப்படி காலத்தில் பிறந்திருக்கவே மாட்டீங்க. ரொம்ப பேர் குழந்தை சுந்தரேசன்னு ரொம்ப அழகாக பாடுவார். காவிரிப்பண்ணத்தில் அவர் பாடுவார். அவர் காரைக்குடிக்கே வருவார். நான் இப்போ டுட்டோ காலேஜ் நடத்திக்கினேன். எங்கள் டுட்டோ காலேஜிலே அவர் பாடுவார். பாட வைப்பேன், பிள்ளைகள்லாம் கேட்பார்கள். அவர் அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் அவர் பண் அமைச்சார். குழந்தை சுந்தரேசன் இந்த பண் அமைத்த
பண்ணாராய்ச்சி வித்தகர். அப்படியே அவன் பாடினான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவன் நினைக்கிறா, திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. என்ன அர்த்தம்னா, சோழன் இருக்கிறானே அவன் காவிரியே உனக்கு உரியவனவன், உனக்கு உரிய அந்த சோழன் உன்னை விட்டு உன்னை கடந்து கங்கைக்கு போய் அவளோடு சேர்ந்தாலும் நீ புலவாய் வாழி காவேரி. நீ அதற்காக புலவாய் ஊடல் கொள்ள மாட்டாய். ஏன்னா புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்ற அறிந்தேன் வாழி காவேரி. அதான் பெண்களுடைய கற்பு என்று அறிந்தேன் அப்படின்னு அவன் பாட்டு பாடுறான். அவன் இயற்கையா காணல் வரி பாடினேன். இப்படியெல்லாம் உள்ளர்த்தமெல்லாம் வச்சு பாடலை. நல்லா கவனிக்கணும். சில பேர் பேசுறது உள்ளர்த்தம் வச்சே பேசுவா, தெரியுதா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ளர்த்தமெல்லாம் வச்சு அவன் பேசலை. அவன் ஒரு பாடலாசிரியனா பாடுறேன். ஆனா அவன் என்ன நினைக்கிறா, இவன் ஏதோ மனசு மாறிட்டான் போல் இருக்கு அப்படின்னு அதை வாங்கி அவ பாடுறா. அவ என்ன பாடுறா, அதுக்கு சமமா காணல் வரிய பாடுறா. என்ன பாடுறா, மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விழிச்சொல்லி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கயற்கண் விழிச்சொல்லி நடந்த எல்லாம் நின்கணவன் திருந்து செங்கோல் விளையாமை அறிந்தேன் வாழி காவேரி அப்படின்னு பாடுறான். மருங்கு வண்டு சிறந்தாற்ப அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா, அந்த பூக்கள்லாம் காவிரியில் போகுது. அப்போ ஏகப்பட்ட வண்டுகள், பூவில் வண்டு தெரியுமில்ல, எங்கள் வீட்டில் வாழைப்பூ தினம் தொங்கும், 2 பட்டை விடுவோம், அதில் பார்த்தா ஒரு 10 வண்டு இருக்கும். ஏன் காரணம், வாழைப்பூவில் இருக்க தேனுக்கே வண்டு வருதுங்க. வாழைப்பூ என்ன பூயாது, ஒன்றும் உபயோகமில்லாத பூ தான் வாழைப்பூ, தெரியுதா? ஒருத்தி இந்த ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் படுத்து கிடக்கா, வியாதியஸ்தரெல்லாம், வாழைப்பூ வாங்குறீங்களா, வாழைப்பூ வாங்குறீங்களா, வாழைப்பூனா அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா, அட என்னம்மா வாழைப்பூ வேண்டாங்கிற, வாழைப்பூயா வாழ்கிறதுக்கா உள்ள பூ, நீங்கள்லாம் வாழ்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிய, வியாதியிலேருந்து நீங்கள் தப்பிச்சு போய் வாழணும்ல, அப்படின்னா வேண்டான்னு சொல்லாமா, வாழைப்பூ நீங்கள் வாழ்கிறதுக்காக உள்ள பூ அப்படின்னா இப்போ 10 பூ கொடுத்துட்டு போ. விற்க தெரியணும், வியாபாரம் பண்ண தெரியணும். மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விழிச்சொல்லி நடந்தாய் வாழி காவேரி. மருங்கு வண்டு சிறந்தாற்ப, வண்டு அப்படி சுத்தி ஆடுது, அப்படி சிறந்து விளங்கும்படியா நீ மணிப்பூ ஆடை அது போர்த்து, மணியான பூ ஆடையை போர்த்து கொண்டு எங்க பார்த்தாலும் பூ, புனல் யாருன்றது பூம்புனல் யாரன, அது புனல் யார் இல்ல பூம்புனல் யார், எங்க பார்த்தாலும் பூவா இருக்கு. அப்படி நீ ஆடை அது போர்த்து கருங்கயற்கண் விழிச்சொல்லி, அங்கங்க லேசா விலகுது அந்த பூ, விலகிற போது கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருக்கும், லேசா விளங்குற போது கண்ணை, நல்ல கற்பனைங்க இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு தனி கற்பனை உணர்வு வேணும். கருங்கயற்கண் விழிச்சொல்லி நடந்தாய் வாழி காவேரி. அப்படி கண்ணு விலகுது, நீ அப்படி பார்க்குற, அப்புறம் பூ மூடிடுது. விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் விளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. இதை சொல்றா பாடுற போது என்ன அர்த்தத்தை சொல்றா, சுத்தி வண்டிகள் மொய்த்தாலும் நீ அதுக்கெல்லாம் இரையாகல, கண்ணை திறந்து பார்க்குற. ஏன்னு சொன்னா, உன்னுடைய கணவன் இருக்கிறானே அவன் திருந்து செங்கோல் விளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. அவனுடைய செங்கோல் விளையவில்லை, சோழமனுடைய செங்கோல் விளையவில்லை. நீ கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயற்கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பன் அறிந்தேன் வாழி காவேரின்னு அவனால அதுக்கு இவன் பாடுறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், நான் சும்மா காணல் வரி தான் பாடினேன். காணல் வரிங்கிறது ஒரு பாட்டினுடைய ஒரு அமைப்பு, ரொம்ப அழகா இருக்கும்.
நான் காணல் வரி யான்பாட தான் ஒன்றின் மேல மனம் வைத்து மாயப்போய் பல கூட்டும் மாயத்தாள் பாடினாள்னு நினைக்கிறேன். இப்போ மனம் மாறிப்போச்சு. என்ன மாறிப்போச்சு? இவருடைய பாட்டில் என்ன துணிக்குது, இவளை சுற்றி நிறைய வண்டுகள் திரிகின்றன. இவளை சுற்றி நிறைய வண்டுகள் திரிகின்றன. அந்த வண்டில் நானும் ஒருத்தன். இப்ப என்ன சொல்றா? நிறைய வண்டுகள் திரிகின்றன, மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப நிறைய வண்டுகள் திரியுது, அதுல நானும் ஒரு வண்டு. ஆனா இப்ப என்ன சொல்றா? நிறைய வண்டு இருக்குது, அதுல நீ ஒரு வண்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்ன குறிப்பிடுற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் தப்பா நினைக்கிறான். பாட்டு, அதனால தான் பாட்டில் கூட நம்ம விளையாடக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டே. சும்மா பாட்டு தானே அப்படி. இந்த தாயம் விளையாடுவா, தாயம் விளையாடும்போது என் பொண்டாட்டி குத்திக்கிட்டே இருப்பா. என் பேத்தியை கொள்ளு பேத்தியை சொல்லும், இவங்க என்ன குத்திக்கிட்டே இருக்காக, நாங்கள் விளையாட வரலேன்றோம், நாங்கள் விளையாட வரல அப்படி. விளையாட்டில் கூட நாம் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ பொருளால் விளையாடுகிறார்கள். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிட்டான்? தப்பாக நினச்சிக்கிட்டேன், அர்த்தம் தப்பாக நினச்சிக்கிட்டேன். அப்போ என்ன நினச்சிக்கிட்டேன்? காணல் வரி யான்பாட. காணல் வரிக்கு அர்த்தமெல்லாம் பார்க்கக்கூடாது, தெரியுதா? காணல் வரிங்கிறது பாட்டுக்கு உரியது, இலக்கணம். காணல் வரி யான்பாட தான் ஒன்றின் மேலும் மனம் வைத்து, அவ வேற ஒன்னே நினைக்கிறா, ஏதோ ஒன்று நினைக்கிறா. மாயப்போய் பல கூட்டும் மாயத்தாள் பாடினாங்கிற. இதுவரை அவ மாயப்போய் பல கூட்டும் மாயத்தாள்னு தெரியாதா? கணிகையர் குலம் தானே, அதை கேவலமா நினைக்கிறேன். இதுவரைக்கும் நினைக்கலையே. ஏன் நினைக்கல அப்படின்னா, இதுவரைக்கும் அவனுடைய ஆடல் பாடல் அழகு அந்த கவர்ச்சி வட்டத்துக்குள்ள அவன் இருந்தான். இப்ப அதை விலகிட்டேன். வாழ்க்கைங்கிறது அதான், தெரியுதா? ஒரு வட்டத்தை விட்டு நம்ம விலகிட்டோம்னா, அது அரசியலாக இருந்தாலும் சரி, பொருளியலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையலாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தெரியாது. அந்த வட்டத்தை விட்டு வெளியேறுகிற போது அது புரியும். இப்ப மாயப்போய் பல கூட்டும் மாயத்தான். இவ தாசி தானே, மாயந்தானே இவ செய்வா. இவருடைய குலமே மாயம் செய்கிற குலம் தானே, மாயப்பொய் தானே, அதுதானே இவளுக்கு குலத்தினுடைய தொழிலே. அப்படி இருக்கிற போது இவ ஏதோ ஒன்று மனசுல வச்சு இப்படிலாம் பாடுறா, இப்படியெல்லாம் மனசுல வச்சு பாடு. நான் சும்மா இயற்கையா காணல் வரி தான் பாடுனேன். நான் ரெட்ட அர்த்தத்தில் பாடலை, நான் விகற்பத்தில் பாடலை, நான் உண்மையா பாடுனேன். அதுக்கு ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. ஆனால் அவன் ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப்போய் பல கூட்டும் மாயத்தாள் பாடினாள் அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்ச உடனே என்ன முடிவெடுக்கிறேன்? சரி, இன்னி இவ சரியா வரமாட்டான், நாம இனிமே அவளோட வாழ முடியாது. முடிவெடுத்துட்டாங்க, முடிவெடுத்துட்டேன். வாழ்க்கையில் இப்படித்தானே முடிவுகள் எடுக்கிறார்கள். அதாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் என்ன முடிவுகள் எப்பொழுது எடுக்கப்படும், அது எப்படிலாம் நடக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாழ்க்கை என்பது என்னன்னா முழு கட்டம் இல்லை, ஒவ்வொரு கட்டமும் முக்கியம். எந்த கட்டத்திலையும் நம்ம சரிக்கிறக்கூடாது, எந்த கட்டத்திலையும் நம்ம தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. சில சமயம் சம்சாரம் என்னோட கோவிச்சுக்கிட்டு, நான் எங்கள் ஆத்தாவுக்கு போகிறேன், நான் கோவிச்சுக்கிட்டேன், நீங்கள் என்னை எப்படி கோச்சிக்கிட்டு இருக்கிய, நான் எங்கள் ஆத்தாவுக்கு போகிறேன், பையெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பை வச்சுருக்கான். அந்த பைக்குள்ளே ஒரு 2-3 சட்டை துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் எங்கள் ஆத்தாவுக்கு போகிறேன் அப்படின்னு புறப்படலாம். நான் பார்ப்பேன் எங்கே போகிறான்னு. இப்போ போகிறோம், இந்த சந்துக்குள்ளே போகணும் எங்கள் வீடு. அப்படி சந்துக்குள்ளே போகிறோம், திரும்பி பார்த்துக்கிட்டு போவா. ஏன் நான் வர்றேனா, நான் பின்னால் வர்றேனான்னு திரும்பி பார்த்துக்கிட்டு போவா. நான் திரும்பி வந்தால் வேகமாக நடப்பான், நான் வரலைன்னா பையன் நடப்பான். நான் என்ன செய்வேன், பாவம் விட்டுறப்படாது அப்படின்னு நினச்சி நான் போய் அந்த பையை கையில் வாங்குவேன். சரி பாப்பா, இது என்ன, இதெல்லாம் பெரிய விஷயமா, இதுக்கெல்லாமா ஆத்தாவிட்டு கோவிச்சுட்டு போகிறது, வா வந்துடுவான். புரியுதா? வாழ்க்கைனா என்னன்னு ஒரு கட்டத்தில் கூட நம்ம தோற்று போகக்கூடாது.
நான் சொல்ற ஒரு சின்ன விஷயம். அதனால தான் நாங்கள் 86 வருஷத்துல 70 வருஷம் வாழ்ந்திருக்கோம். 70 வருஷம் வாழ்றதுன்னு சொன்னா சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. இப்போ 10 வருஷம் வாழ மாட்டேங்கிறேன், முடியலைங்கிறேன். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேங்கிறேன். அப்படிலாம் நடக்குது. வாழ்க்கைங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. வாழ்க்கையை பற்றி நம்ம பூரணமாக உணர வைக்கிறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு வாழ்க்கை காப்பியம். சிலப்பதிகாரம் ஒரு வாழ்க்கை காப்பியம். சின்ன விஷயத்துல கூட நம்ம ஏமாந்துடக்கூடாது, தெரிஞ்சுங்க. சின்ன விஷயம் தானே. இப்ப நடந்தது ஒரு சின்ன விஷயம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம். அவனும் காணல் வரி பாடினான், இவளுக்கும் காணல் வரி தெரியும், அதனால இவளும் பாடினான். சரி பரவாயில்ல, நல்லா பாடுறிய, ரசிக்கணும். இவன் ரசிக்க வேண்டிய இடத்துல என்ன நினைக்கிறேன், தப்பா நினைக்கிறேன். ரசிக்க வேண்டிய இடத்துல தப்பா நினைக்கிறேன். ஒரு நாள் பொண்டாட்டி ஒரு கறி வச்சான். இவன் சொன்ன, நீ வைக்கிறது ஒரு நாள் நல்லா இருக்காது, இன்னைக்கு ரொம்ப நல்லா வச்சிருக்க, இதை செஞ்ச கைக்கு தங்க காப்பு செஞ்சு விடணும். இதை செஞ்ச கைக்கு தங்க காப்பு செஞ்சு விடணும்னு அவன் தச்சில அவ சொன்னான். போடுவிய, நான் இது எய்த்த வீட்டில் போட்டிருந்த, எய்த்த வீட்டில் இந்த ஆட்சி செஞ்சது, அதை வாங்கியாந்து உங்களுக்கு ஊத்துனேன், நீங்கள் தங்க காப்பு போடணும். நான் எவ்வளவு நாள் பண்ணேன், தங்க காப்பெல்லாம் நீங்கள் போடலை, இன்னைக்கு தங்க காப்பு போடணும். அதனால தான் நம்ம பேசுகிறோம், ஜாக்கிரதையாக பேசணுங்கிறது தெரியுதா? நம்ம எதை பேசினாலும் எந்த விஷயத்திலும் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏப்பா இது என்ன உளவிலாக்காவா? உளவிலாக்கா ஆர்மியில் அவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க. வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கையிலே நம்ம ஒரு இடத்துல கூட சரிக்கிறக்கூடாது, ஒரு இடத்துல கூட ஏமாந்துடக்கூடாது. கோவலன் ஏமாந்துட்டேன், மாதவி ஏமாந்துட்டா. 2 பேரும் கலைஞர்கள். கலைக்கு உரிய இடத்துல வாழ்க்கையை கொண்டாந்து பின்னிட்டா. புரியுதா? கலைக்கு உரிய இடத்துல வாழ்க்கையை பின்னப்படாது. கலை என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. அவர்கள் கலையை நினைத்து பாடினார்கள். கலையை நினைத்து அவ பதில் சொன்னான். இவன் அதை தப்பா நினைச்சுட்டான். எப்படி சொல்றேன்? காணல் வரி யான் பாட தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் பாடினாள். மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள் பாடினாள். மாயத்தாள், மாயப்பொய் பல கூட்டும் மாயத்தாள். இதை விட மாயம் தானே, பொய் தானே. திருவாசகத்தில் எத்தனை இடத்துல மாயம்னு வருது, பொய்ன்னு வருது. அதனால அப்படி பாடி இருக்கிறா. அதனால இவளை விட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது மாதிரி பாடுறத விடணும்னு முடிவு பண்ணலவே. தப்பு எங்க நடந்து போச்சு? பாட்டுல தானே தப்பு. இந்த பாட்டை நம்ம இனிமே படிக்கப்படாது, அதை விட்டுறணும் அப்படின்னு நினைக்காம அவளையே விட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்ன செஞ்சேன், இதுவரை அந்த நிகழ்ச்சி முடிஞ்சா 2 பேருமா எந்திரிப்பாங்க, வீட்டுக்கு போமா அப்படின்பா, புறப்பட்டு போவாங்க அந்த வண்டியில. இப்படித்தான் நடந்தது. இன்னைக்கு அவளை விட்டு பிரியணும்னு நினைச்சேன். அதனால அவன் மேல கழுத்துல கை போட்டிருந்தேன், இப்படித்தான் போட்டிருந்தேன். இதுக்கு பேர் கவவு கைன்னு பேரு. இதுக்கு பேர் என்ன? கவவு கை. அதை சுத்தி கவுந்திருக்கிற கை. கவவு கை நெகிழ்ந்தனாய். கவவு கை நெகிழ்ந்தனாய். நெகிழ்தல்னா அது விலகிறதே தெரியாது. கவவு கை நெகிழ்ந்தனாய். அப்போது பொழுது ஈங்கு கழிந்ததாகலின், அவள்கிட்ட சொல்றேன், பொழுது ஈங்கு கழிந்ததாகலின், பொழுது போயிருச்சு, எழுதும் எந்திரிப்போம் என்று உடன் எழாது, எழுதும் என்று உடன் எழாது கோவலன் தான் போன பின்னர். கோவலன் தனியா போறேன். இப்ப இதுவரைக்கும் ஒன்னா வந்தவன், ஒன்னா போனவன், இன்னைக்கு மனசு சரியில்லாதனால, அவளை விட்டு பிரிவது என்று முடிவெடுத்ததுனால இவன் என்ன செய்யறான்? பொழுது ஏங்கு கழிந்ததாகலும் எழுதும் என்று உடனடாது புறப்பட்டேன். அவளாவது என்ன இப்படி என்ன தனியா விட்டுட்டு போறிய கேட்கணும்ல. எப்போ நம்ம ஒன்னாத்தானே போவோம். இன்னைக்கு என்ன இப்போ பலகாரம் வச்சா 2 பேரும் ஒன்னாத்தானே சாப்பிடுவோம். நீங்க தனியாக சாப்பிட்றிய? கேட்குறாளா கேட்கலையா? கேட்கணும். இல்லை நீங்களா சாப்பிட்றிய? எப்போதும் ஒன்னா இருக்கிறவங்க, ஒரே மாதிரி வாழ்க்கைக்கு உரியவர்கள்,
அதை கேட்கணும். இப்ப அவன் மட்டும் போறேன், இவளுக்கு புரியுது. என்ன புரியுது? இந்த பையன் சம்திங் ராங், இவங்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது இவங்கிட்ட. இல்லைன்னா இப்படி தனியா போவானா? போனா போட்டுமே. அதான் அவனுடைய மரியாதை, ரெஸ்பெக்ட் எப்போதுமே தாக்கப்படக்கூடாது. மரியாதை தாக்கப்படக்கூடாது. ரெஸ்பெக்ட் தாக்கப்பட்டுச்சு. அதனால அவன் நினைக்கிறா, தனியா போறேன், சரி போட்டுமே அப்படின்னு விட்டுறா. அவ செஞ்ச தப்பு என்னன்னா, ஏற்கனவே பாடுனா பாருங்க, அது தப்பு இல்லை. இப்ப அவன் பிரிஞ்சு போறான் பாரு, அது விடுறா பாரு, அதான் தப்பு. நம்ம எங்க தப்பு பண்றோம்ங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்சுங்க, நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப பேருக்கு தெரியுது இல்லை. எல்லாம் ஒன்னா கிளப்டு ஆயிரும். கிளப்டு ஆகக்கூடாது. வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ் நமக்கு தெரியணும். எழுதும் என்று உடன் எழாது கோவலன்தான் போன பின்னர் அவன் போயிட்டான். அவன் என்ன பண்றா, எந்திரிச்சு அந்த வையம்னா கூட்டு வண்டி, அதுல ஏறி உட்கார்ந்து வயந்த மாலையோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா மனசு சரியில்லை. ஐயோ இவனை விட்டுட்டோமே, இவன் போயிட்டானே, நம்மளை விட்டுட்டுல போயிட்டானே, இப்படி போக மாட்டானே, இது வரைக்கும் போகலையே, இன்னைக்கு போயிட்டு இன்னையோட இந்த விழா முடியுது, இவன் இப்படி போயிட்டாங்க நம்மளை விட்டுட்டு அப்படின்னு என்ன செய்யறா, ஒரு கடிதம் எழுதி அனுப்புறான். ஒரு கடிதம் எதுல எழுதுறா? செண்பக மாலையில் இருக்கு செண்பக இதழ் இருக்கு பாருங்க, செண்பக இதழ் அகலமா இருக்கும், அதை எடுத்து அதுல இருக்க அரும்பு எடுத்து செம்பஞ்சு குழம்பு காலில் தீட்டிக்குவா. அந்த செம்பஞ்சு குழம்பை தொட்டு எழுதுறா. என்ன எழுதுறா? இளவேனில், தென்றல், இந்த சந்திரன், இதெல்லாம் நம்மளை போன்றவர்களுக்கு, அன்பர்களுக்கு ரொம்ப பகைவர்கள். அதனால இந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்கள் உணர்ந்து இங்கே வாருங்கள் அப்படின்னு எழுதலாம். இத முதிரா வார்த்தையின் முல்லை எலும்ப, அவளுக்கு முதிர்ந்த வார்த்தைகள் தெரியாது. ஆனா அவன் ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை எழுதி வயந்த மாலை கையில கொடுத்து போய் அவன்கிட்ட கொடுத்து, துணி பொருள் எல்லாம் நீனே சொல்லி அவனை எப்படியாவது கூட்டிக்கிட்டு வந்து சேரு. சில பேர் அனுப்புனா தகராறு உண்டு பண்ணிட்டு வந்துடுவேன். நம்ம சில பேர் சமாதானம் பண்ணுன்னா தகராறு பண்ணிட்டு வந்துடுவேன். சரிதா? சில பேர் நம்ம அனுப்பக்கூடாது. நம்ம எல்லாரையும் எல்லாத்துக்கும் அனுப்பக்கூடாது. போய் கூட்டிட்டோம். இல்லை போய் அவன்கிட்ட கொடுத்தா. எங்கே பார்த்தா அவனை கடை வீதியில் நிற்கிறேன், திருறேன். இவன் எப்போதும் கடை வீதியில் தெரிஞ்ச வந்தேன். இந்த பணக்காரங்க எல்லாம் கடை வீதியில் தான் தெரிவாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலையே கடை வீதியில் தான். கடைக்கு கடை போவாங்க, சாமான் வாங்குவேன், இதை வாங்குவாங்க, சம்மந்தம் இருக்கோ இல்லையோ வாங்குவேன், இதை வாங்குவாங்க. எல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வேற வந்துருச்சா, அதை கொடுத்துட்டு, அதாவது ஆடம்பரம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்படியே அவன் இப்ப ரொம்ப பணக்காரன்ல, அங்க திருறேன். இவ கொண்ட கொடுத்தா கடிதத்தை, வாங்கின வாங்கி ரொம்ப கிடைக்காது. அவளுக்கு எப்படி விஷயங்களை கையாளவும் தெரியும். அதனால அவ சொல்ற பொய்யில இது ஒரு பொய், போ அப்படின்னு திருப்பி விட்டேன். ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர் திருப்பி விடப்பட்டது, ரெஃப்யூஸ். அதான் முதல்ல உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ் லெட்டர், அதான் திருப்பி விட்டேன். அவ கொண்டு வந்து கொடுத்தா. கொடுத்த உடனே மாதவி நினைக்கிறா, மாலை வாராராயினும் காலை காண்போம். அவ ஒரு முடிவெடுக்கிறா. என்ன முடிவெடுக்கிறா? ஒரு ராத்திரி அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இதுவரை அவன் பிரிஞ்சிருந்ததில்லை. எல்லாம் கவனிங்க, ரொம்ப அற்புதமான இடம். மாலை வாராராயினும் காலை காண்போம். காலையில் இங்க வந்துடுவேன், அவன் நம்மளை விட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவனை பத்தி அவளுக்கு தெரியும், அவளை பத்தி அவனுக்கு தெரியும். பல வருஷங்களாக வாழ்கிறார்கள், ஆடல் பாடல். இப்படி வாழ்கிற வாழ்க்கையில இவ சொல்றா, மாலை வாராராய். அவன் வல்லைட்டான்ல, தபாலே வாங்க மாட்டேன்ட்டான்ல, கொண்டுட்டு போன்ட்டான்ல, அப்ப அண்ணன் வெறுப்போட இருக்கான்ல. அதனால அவ புரிஞ்சுக்கிட்டா, மாலை வாராராயனும் காலை காண்போம், காலையில வருவேன், அப்ப பார்த்துக்குவோம் அப்படின்னு அவன் முடிவு எடுக்கிறா. அந்த காலையில
அவன் கண்ணகியை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு புறப்படுறேன். விதி. இனிமேல் காலை காண்போம், காலை காணவே முடியாது அவனை. காலை இனிமே அவளால் அவனை காணவே முடியாது. புரியுதா? இதெல்லாம் ஒரு உன்னதமான இடம். காலை காண்போம்னு நினைக்கிறாளே, அவன் இனிமேல் காலையும் வரப்போறதும் இல்லை, காலையில் அவன் வரப்போறதும் இல்லை, அந்த காலையை அவன் பார்க்க போறதும் இல்லை. அவன் என்ன செஞ்சான்? வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அங்கே ஒரு குட்டி வேலைக்கு இருக்கா. நம்ம வீடுகளில் குட்டின்னு வச்சுருக்க பாருங்க. குட்டின்னா என்ன? இந்த 10-12 வயசில் ஒரு குட்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டிலலாம் இருக்காளா குட்டியெல்லாம்? நம்ம தான் குட்டி இல்லையா? அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் குட்டி உண்டு, தெரியுதா? குட்டி, குற்றிளையாள்னு பேர். அதெல்லாம் எழுதுறாருப்பா, குற்றிளையாள். குற்றிளையாள்னா ஒரு குட்டின்னு அர்த்தம். அப்படி ஒரு குட்டி. அந்த குட்டி ஓடி வந்து சொல்கிறா, கோவலன் வர்றேன் வீட்டுக்குள்ளே. ரொம்ப நாளைக்கு பிறகு கோவலன் இப்போ தான் வர்றேன். காவலன் போலும் கோவலன்கிறான். ராஜா மாதிரி வர்றேன். அவன் ராஜா மாதிரி உருவம், அவ்வளோ அழகு, தெரியுதா? காவலன் போலும் கோவலன் கடைத்தலையா வீட்டுக்கு வாசலில் நிற்கிறாமா அப்படின்னு கண்ணகிட்ட சொல்கிறான். கண்ணகி பார்த்தா அட அப்படின்னு உள்ளே போகிறா. படுக்கறைக்குள்ளே போனா. அந்த படுக்கறைக்குள்ளே போய் ரொம்ப நாளாச்சு. இப்போ போகிறான் அவன். அந்த படுக்கறையில் வந்து நிற்கிறேன். நின்ன உடனே அவன் சொல்கிறேன் அவளை பார்த்து, கண்ணகி ரொம்ப வாடி போனியே. சொன்ன வார்த்தை என்ன? ரொம்ப வாடி போனியே. ஏன்? இவ்வளவு காலம் அவனை பிரிஞ்சிருக்காள்ல, அந்த வருத்தம் இருக்குல்ல. வாடியமேனி வருத்தம் கொண்டு யாவதும், வாடியமேனி வருத்தம் கொண்டு நான் குலந்தரு வான்பொருட் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானு தருமனக்கென்ன. நான் சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி, சலம் எவ்வளவு திட்டுறான் பாருங்க மாதவிய. சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி. சலம்புணர் கொள்கைன்னா பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தன்னு ஒரு பாட்டு போடுவேன். அப்படி பொய்யிலே பிறந்து வளர்ந்த பொய்யான வாழ்க்கையை உடையவள் தான் கணிகையர் வாழ்க்கை. அதை சொல்றேன். கணிகையர் வாழ்க்கை கடையே போன்மன, மணிமேகலையில் வரும். கணிகையர் வாழ்க்கை கடையே போன், அது கடைசியான வாழ்க்கை. அது அவன் சொல்றேன், பொய்யான வாழ்க்கை. சலம் உணர் கொள்கை சலதியோடு ஆடி ஆட்டம் போட்டேன். குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த. எங்க குலம் எவ்வளவு பணம், எவ்வளவு நகை, எவ்வளவு சொத்து எல்லாம் போச்சே. வாடிய மேனி வருத்தம் கண்டு. ஏன் நீ இப்படி வாடி போயிருக்க? உனக்கு ஏன் வருத்தம்? எல்லாம் போச்சேன்னு வருந்துற. வருந்தார். இளம்பாடு நானு தரும் எனக்கு. இளம்பாடுன்னா வறுமை. நமக்கு வறுமை வந்துருச்சு, அது எனக்கு வருத்தத்தை தருகிறது, வெட்கத்தை தருகிறது அப்படின்னு சொன்னேன். அவ சொன்னா, இவன் மாதவிக்கு கொடுக்கறதுக்கு பொருள் இல்லைன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான் இருக்கு. உடம்புல போட்டு நகையெல்லாம் கட்டி குடிச்சுட்டா. காலில் ஒன்று போட்டிருக்கா, அது சேலை மறைச்சிக்கிட்டு இருக்கு, அது இவனுக்கு தெரியாது போல் இருக்கு அப்படின்னு அதை எடுத்து சிலம்புல கொள், எங்கிட்ட சிலம்பு இருக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னான். சிலம்புல கொள். நீங்கள் ஏதோ ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இன்னும் இருக்கு நம்மகிட்ட. சிலம்புல பொன் என்று சொல். நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப வறுமைப்பட்டோம், சாப்பாட்டுக்கே இருக்காது. அப்போ எங்கள் தாயார் என்ன செய்வாங்க, இப்படி சங்கிலி போட்டுக்குவா, தங்கச்சங்கிலி, அதை இந்த பக்கம் தோமால போட்டுக்குவா. என்ன செய்வாங்க, அந்த தங்கச்சங்கிலி இந்த பக்கம் இருக்க தங்கச்சங்கிலி இருக்கு பாருங்க, அதில் 4 பீஸ் வெட்டுவாங்க. 4 பீஸை வெட்டி எங்கிட்ட தந்து, இதை போய் நீ விற்றுட்டு வா, இருட்டில் இதை போய் கடையில் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வாங்க. அதை தூக்கி போட்டுக்குவாங்க. நான் சொல்லுவேன், ஏத்தா இதை எதுக்கு இப்படி மறைச்சிக்கிறீங்க அப்படின்னு. இல்லைப்பா, நம்ம அதை போட்டுக்கிறதுக்கு சங்கிலி கூட இல்லைன்னு யாரும் நினைக்கக்கூடாது, அதுக்காக நூலை போட்டு கட்டியிருக்கேன். சொல்கிறாப்பா, அதுக்காக நூலை போட்டு கட்டியிருக்கேன், ஆனால் நூல் தெரியக்கூடாது, சங்கிலி தான் தெரியணும், அதுக்காக தோமாலையினால் மறைச்சிருக்கேன். இந்த பக்கம் சங்கிலி தெரியுதுல்ல, இந்த பக்கம் மறைச்சிருக்கேன், நீ போய் விற்றுட்டு வாமா. அப்போ அதை கொண்ட விற்றா பவுன் 25 ரூபா. நான் விற்கிற காலத்தில்
எனக்கு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன். அப்போலாம் 8 வயசு இருக்கும். நான் போய் விற்றுட்டு வரேன். இருட்டை விட்டு தான் என்னை போய் விற்க சொல்லுவா. அது விற்கிற கூட யாருக்கும் தெரியப்படாதான். இருட்டை விட்டு போய் கடையில், அந்த ஒரே கடை தான், 25 ரூபா 30 ரூபா தருவேன். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது 4 மாதம் ஓடும். இந்த 25 ரூபா 4 மாதம் ஓடும். அப்படி ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 4 நாளாக அதை எடுத்து அங்கே தருவார்கள். அப்போ நம்மகிட்ட இல்லைன்னு தெரியப்படாது. நம்மகிட்ட இல்லைன்னு அந்த காலத்தில் எப்படி பெண்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். இளம்பாடு நானு தருமனக்கென்ன குலந்தர் வான்பொருட் குன்றம் தொலைத்த இளம்பாடு நாணுத்த. இளம்பாடுன்னா இளம்பாடி. நான் இளம்பாடுறேன், எனக்கு நாணத்தை தரும். நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு கொடுக்குறதுக்கு தானே இல்லைன்னு கவலைப்படுற. இந்த எங்களுக்கு சிலம்புல கொள்மு அப்படி காட்டுறா. காட்டி சிலம்பு இருக்கு எடுத்துக்க அப்படிங்க. அவன் சொல்கிறேன், அவன் என்ன நினைக்கிறா? அவன் திரும்பி வந்திருக்கிறான்னு நினைக்கிறா. அவன் திருந்தி வந்திருக்கிறேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? அவன் திரும்பி வந்திருக்கிறான்னு நினைக்கிறா, அவன் திருந்தி வந்திருக்கிறேன். அப்போ எடுத்துக்கணும். அவன் சொல்கிறேன், இந்த சிலம்பு முதலாக சென்ற கலனோடு உலர்ந்த பொருள் ஈட்டுதல் உற்றேன் அப்படின்னு. இந்த சிலம்பை முதலாக வச்சு எல்லா பொருளையும் நான் ஈட்டப் போகிறேன். பண்ணலாம் தெரியுதா? வைராக்கியம் வேணும். ஜிடி நாயுடு அப்படி தான் வைராக்கியமாக இருந்தார். ஜிடி நாயுடு அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க. அவர் சும்மா ஒரு மெக்கானிக்காக சேர்ந்தார், ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணார். அப்படி பெருசாக வந்து பெரிய ரிப்பேரராக வந்து ஒரு பெரிய பஸ்ஸு வாங்கி பிரமாதமான பஸ் கம்பெனி வச்சு, யூஎம்எஸ் பஸ் கம்பெனி வச்சு, அப்புறம் எல்லாம் நட்டமாக போய் அம்புட்டையும் விற்று விட்டு திரும்பி ஒர்க் ஷாப்புக்கு வந்துட்டார். திரும்பி ஒர்க் ஷாப், அவ்வளோ பஸ்ஸெல்லாம் போச்சு, ஒர்க் ஷாப்புக்கு வந்தார். திரும்பியும் அவர் என்ன செஞ்சார்? போனால் போயிடுச்சு, திரும்பி நான் உற்பத்தி பண்ணுறேன் அப்படி திரும்பி உற்பத்தி பண்ணார். உற்பத்தி பண்ணி அவர் பெரிய தொழிலதிபராக மாறினார். அப்படி நான் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறப்போகிறேன். அதனால் என்ன சொல்கிறேன், மாட மதுரைக்கு நான் போகிறேன். மாட மதுரைக்கு எழுக நீ இப்பொழுது என்னோடு எழுக. நாம் இந்த சிலம்பை முதலாக வைத்து நான் உலர்ந்த பொருள் ஈட்டுதல் உற்றேன். அதனால் முதல்ல மாட மதுரைக்கு இப்பொழுது நான் புறப்படுகிறோம், நீ புறப்படுன்னு சொன்ன. அவள் வேற வார்த்தை சொல்லலை. சிலம்பை கழட்டி கையில் கொடுத்தா, அவன் கையில் வாங்கிட்டேன். புறப்படுன மதுரைக்கு புறப்பட்டாங்க. மதுரைக்கு எதுக்காக? புது வாழ்க்கையை தேடி புறப்பட்டார்கள் என்ற அளவில் இன்றைக்கு நாம் அந்த கதையை நிறைவு செய்கிறோம்.